अविदत विषयान्तरच्चटारे उपनिषता मुखमान महत्रभोगः अभिसगुणवता तदेकशेषी मधुरकविरुधये ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குருகூறி ஏரியங்கள் வாழ்வார் என்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அரியம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே. காரிமாறப்பிரான் என்று சொல்லக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் என்னை கண்டார் கொண்டார்னு தெரிவிக்கிறார். கண்டார்னா எப்படி கண்டார்? நிதி எடுக்குமா போலே கண்டார், அந்த க்ஷணத்திலேயே கொண்டார். அதனால பிரான் உபகாரகன் தெரிவிக்கிறார். பிரான் கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான். பழையதாக இருக்கக்கூடிய அனாதிகால கர்மாக்கள் பாபங்கள் அதை ஒன்றும் இல்லாதபடி செய்தான். என் திசையும் அறியம்புகேன். அப்படிப்பட்ட இந்த நம்மாழ்வாருடைய வைபவத்தை 8 திக்குகளும் இயம்புகிறேன். அதை போய் சொல்ல போகிறேன். ஏனென்றால் எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. இந்த அனுபவம் நாட்டாரும் பெற்றிருக்கலாமே, அவர்கள் எழுந்து கிடக்கிறார்களே, அவர்களுக்கு தெரியவில்லை போலும். தெரிந்தால் அவசியம் அவர்கள் ஆழ்வாருடைய திருவடியை பற்றுவார்கள். பத்தாததற்கு காரணம் என்னால் தெரியவில்லை என்ற நிலையோடு மதுரகவி ஆழ்வார் என் திசையும் அரியம்புகேன் என்று தெரிவித்தார். அது என்னது ஒன் தமிழ் ஷடகோபனருளையே. நம்மாழ்வார் பிரபாவம்னா என்னது? நம்மளோட கிருபை. அந்த கிருபையால தானே எனக்கு இப்ப இந்த வைபவம் கிடைச்சது. அவர் என்னை அங்கீகாரம் பண்ணார். அந்த அருளையே பூர்ணமாக சொல்ல போகிறேன் சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். இதிலே கண்டுகொண்டன்னை காரிமாறப்பிரான் என்கிற நிலையிலே நாம் பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டுகொண்டு நான் கெட்டின அளவில் ஆழ்வார் திருவள்ளும் நிதி எடுத்தாற் போல இருந்ததென்கிறான். தம்மை பெருகைக்கு எதிர்சூழல் புக்கு திருந்தாருவர் என்று தோற்றும்படி இருந்ததென்கிறார். அவருடைய கிருபைக்கு அனுத்தமான பாத்திரமிரே நான். என்னை நாட்டாரிற்காட்டில் ஆழ்வாருக்குண்டான வாசி அறியாத என்னை தன்னுடைய நிருகேட்டிக விஷீகாரத்தை பிரதிபக்தி பண்ணவும் கூட மாட்டாத என்னை என்றோமாம். இந்த இடத்துல பாருங்க, எதிர்சூழல் புக்கு திருந்தார் என்று இவர் தோற்றும்படி அவருக்கு ஆழ்வார் கிடைக்கணும். நம் மதுரகவி ஆழ்வார் கிடைக்கணும்னு பிரயத்தனப்பட்டது யாருன்னா நம்ம ஆழ்வார். அத்தனை பிரயத்தனப்பட்டார்னு பிரயத்தனப்பட்டபடியாலே அப்ப அவருடைய அத்தனை பிரயத்தனம் பண்ணா அவருக்கு கிருபை இருக்கணும். அந்த கிருபைக்கு பாத்திரபூதரானவர் நானே அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்பனா அவருடைய கிருபைக்கு பாத்திரபூதரானவர் யாரா இருக்க முடியும்? என்னை தவிர யாரா இருக்க முடியும்? நானே தானே இருக்கேன். அந்த அளவுக்கு என்னிடத்து அந்த வைபவம் இருக்குன்ற இது அகங்காரத்தால சொல்லப்பட்டதுன்னு அப்படின்னா என்ன? சாமானியமா சிஷ்யால் என்ன பேசணும்னா, என்னை போல நீச்சம் கிடையாது, நான் மிகவும் தாழ்ந்தவன், ஆனாலும் என்னையும் தேர்ந்தெடுத்தாலே ஆச்சாரியன் அப்படிதான் சொல்லணும். இதான் உண்மை நிலை. அப்படி இருக்க செய்து அந்த உண்மை நிலையை சொல்லாம என்ன பண்ணிருக்காரு? என்னையும் தேர்ந்தெடுத்தாரு. அப்பனா அவர் என்னை தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான பாத்திரபூதராக இருக்கக்கூடிய தன்மை என்னிடத்தில் இருக்கு. இது கொஞ்சம் அகங்காரமா இருக்கு. நேற்றுக்கு இதை பார்த்தோம். அகங்காரமா இருக்குன்னா அகங்காரம் இல்லை. சரி, இப்ப நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரை தேர்ந்தெடுத்தாரோ எதனால அவர் எடுத்துட்டார்? நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர், ஆதலின் அன்னையாயத்தனாய் அன்னையாண்டிடும் தன்மையான். அப்ப நான்மறையாளர்கள் என்று சொல்லக்கூடிய நன்மையால் மிக்கவர்களாலே கைவிடப்பட்ட நான், அப்ப அந்த கைவிடப்பட்ட என்னை மதுரகவியாழ்வாரான என்னை நம்மாழ்வார் எடுத்துட்டாரோ என்ன காரணம்? குற்றம் என்று இருக்கு. அத்தனை குற்றம் அவர்களாலே கைவிடப்பட்டது.
அந்த குற்றத்தை தான் இங்கு தகுதின்னு தெரிவிக்கிறார். என்னை போல தகுதி படைத்தவர்கள் யார் அப்படின்றார். அப்ப என்னை போல தகுதி, அதுதான் யஸ்மாத்து உஸ்தமம் நாஸ்தி, யஸ்மாத்து உஸ்தமம் நாஸ்தின்னு இருக்காரு. இது அரும்பதத்துல இதை பார்த்துக்கணும். அப்ப தகுதி படைத்த என்ன தகுதி? குற்றம் நிறைய இருக்கு. அதனால்தான் அந்த ஆழ்வார் அங்கீகாரம் பண்ணுவதற்குண்டான தகுதியான பாத்திரம் எங்க இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியுது. அதைத்தான் இது தன்னை அகங்காரத்தா சொல்லிக் கொண்டார்னு நினைக்க வேண்டாம், அகங்காரத்தா சொல்லல. அப்ப என்ன சொன்னாரு? ஆழ்வார் குற்றம் உடையவர் தேடிண்டே இருந்தார். என்னை போல குற்றம் உடையவர் யாராவது உண்டோன்னு பார்த்தார். ஓ, இப்படிப்பட்ட குற்றம் உடையவர். ஏன்னா நன்மையால் மிக்க நான்மறையாறுகளாலே கைவிடப்பட்டிருக்காரே, அப்படின்னா இவர் தான் குற்றம் அதிகமாக உடையவர், அதனால இவரை கை கொண்டார். இவ்வளவு தாழ்ந்தவராயிற்றே அப்படின்னு தெரிவித்தார். இப்ப அது என்ன தெரிவிக்கிறான்னா, இந்த அளவுக்கு கூட அடியனுக்கு தெரியல மதுரை தெரிவிக்கார். ஆனா இப்ப இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு, அந்த பண்ணிருக்க இத்தனை அனுகிரகம் எனக்கு பண்ணியிருக்காரோ, இது ஏன் இவாலாம் தெரிஞ்சுக்கல, நாட்டார் தெரிஞ்சுக்கலையனோ? அப்ப நாட்டாருக்கும் ஆழ்வாருக்கும் உண்டான வாசி தெரியல, எனக்கே தெரியல. மதுரை வச்சிருக்காரு, நாட்டாருக்கும் ஆழ்வாருக்கு உண்ட வாசி எனக்கே தெரியல இல்லையா? தெரியலன்னா என்ன, இந்த இடத்துல என்ன அர்த்தம் வந்துக்கிறான்னா, கண்டு கொண்டன்னை காரிமாறப்பிரான் பண்ட வல்வினை பாத்தி அருளினான் என் திசையும் அறிய இயம்புகேன். இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க ஜாகிரதையா கேட்கணும். இயம்புகேன்னு இருக்கு இல்லையா? இந்த இயம்புகேன்னு வந்து இது ஒரு தன்மை சொல்ல போறேன், ஒரு தன்மை. இந்த தன்மை என்னன்னு சம்ஸ்கிருத பாஷையில் உத்தம புருஷன் அர்த்தம். தன்மைன்னு உத்தம புருஷன் அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல உத்தம புருஷன் ஒண்ணு, மத்தியம புருஷன் ஒண்ணு, இன்னொன்னு மூணாவது ஒரு புருஷன் ஒண்ணு. உத்தம புருஷன் சொன்னா அகம்னு அர்த்தம், மத்தியம புருஷன் சொன்னா தொப்னு அர்த்தம், மூணாவது புருஷன் சொன்னா சகான்னு அர்த்தம். இப்ப பேசுகிறேன் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, என்ன இது ஆச்சரியமான பாசனம். என்ன கண்டு கொண்டன்னை காரிமாறப்பிரான், என்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாத்தியருடன் என் திசையும் அறிய இயம்புகேன். இயம்புகன்னு சொல்லியிருக்காரு. இயம்புகன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நான் என்கிற சப்தம் தன்னிடையே கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, கண்டு கொண்டு என்னை காரிமார், என்னைன்னு ஒரு சப்தம் வந்திருக்கணும். கண்டு கொண்டு காரிமாற பிரான், அந்த எண்ணெய் சப்தம் இல்லாம காரிமாற பிரான் சொன்னா இந்த விசாரமே வராது. கண்டு கொண்டு என்னை காரிமாற பிரான் பண்டை வல்வினை பாத்தியருளினான் என் திசையும் அறிய எம்புகேன். அப்படிப்பட்ட பெருமையை நான் சொல்ல போகிறேன், பெருமையை சொல்ல போகிறேன் வந்துட்டுமா? அப்ப இயம்புகேன், இயம்புகேன் வந்தாலே அதற்குள்ள நான் வந்தேன்னு சொன்னாலே அப்ப நானுங்கிற சப்தம் அதுக்குள்ள அடக்கம்தான். போகிறேன்னு சொன்னாலே நானுங்கிற சப்தம் அதுக்குள்ள அடக்கம் தானே. அதே போல இயம்புகேன்னு சொன்னாலே நான் என்ற சப்தம் தன்னிடையே கிடைக்கிறது இல்லையா? அப்ப எதற்காக இவர் கண்டு கொண்டு என்னை என்கிற சப்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை, அதிகப்படியா இருக்கணும். என்னை என்று சப்தம் வேண்டாவே. அப்ப இயம்புகேன் என்று இருக்கோ, எப்ப இயம்புகேன் என்று இருக்கோ அந்த இயம்புகேனுடைய தன்மையிலேயே என்ன தெரியுது? கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான் தன்னை வல்லினை பாக்கியவன் எந்த அறிய எம்புகன்னா நான் என்கிற சப்தம் தன்னிடையே இருக்கணும். அப்ப நான் என்ற சப்தம் தன்னிடையே இருக்க செய்தே இயம்புகேன் என்றாலே நான் இயம்புகிறேன் தான் அர்த்தம். அப்ப நீ இயம்புகிறாய், அவன் இயம்புகிறார் என்றுதான் அர்த்தம். அப்ப நான் என்கிற தன்னிடையே கிடைக்கிறச்சே எதற்காக சுவாமி என்னை என்று சப்தம் சொல்லணும்னு கேட்டு, மற்ற பேருக்கும் உண்மை பற்றி தெரியும், ஆனால் உண்மை பற்றி தெரியாத என்னை. மதுரகவி ஆழ்வார்க்கு ஆழ்வாடு வைவம் பூர்ணமா தெரியாதான், அதனாலதான் அந்த என்னைன்னு போட்டிருக்கேன். மற்ற பேருக்கு தெரியல, அடியனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்னன்னு சொல்ல காரணம் ஆழ்வாடு வைபவமே புரியாமல் இருக்கக்கூடிய எண்ணையும் நம்மாழ்வார் எப்படி நிர்கேத்துக்கு மாட விஷயீகரித்தார். இந்த சப்தம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மிக தாழ்ந்தவன் ஆழ்வாரை பத்தின ஏதாவது தெரிஞ்சுருக்கேன். ரொம்ப வைபவம் சுவாமி, திருவிருத்தம், திருவாசலியம், திருவந்தா, திருவாரூரை 4 வேத சமமாக ஆசிரியெல்லாம் பாடியிருக்கார். என்னென்ன வைபவம் என்னென்ன வைபவம் அதெல்லாம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம இருக்க செய்தியும் அப்ப என்ன பண்ணார் ஆழ்வார்? தன்னுடைய நிர்கேதுக கட்டாட்சம் எந்த விதமான காரணமும் இன்றி என்னை கட்டாட்சித்தரணும். அது என்னது? என்னையும் கட்டாட்சித்தார். என்னைனா நீச்சனான என்னையும் கட்டாட்சித்தார், விஷயீகரித்தாரணும். எப்படி விஷயீகரித்தார்? நிர்கேதுகம்,
நெருகேற்றும் ஒரு காரணம் இல்லாம விஷயீகரித்தாரணும். அந்த பிரதிபக்தி எனக்கு இருக்கணுமோ. ஓ ஆழ்வார் நான் ஒண்ணுமே பண்ணல, லட்சியம் பண்ணல, எவ்வளவு நீச்சல், இப்படிப்பட்ட நீச்சனான அடியேனை ஆழ்வார் கட்டாட்சித்தார்னு ஒரு பிரதிபக்தி இருக்கணுமோ. அந்த பிரதிபக்தி கூட இல்லாத என்னை, அப்ப என்னை சப்தத்துக்கு இது அர்த்தம் என்ன, கண்டுகொண்டென்னை காரிமாற பிரான், இதெல்லாம் பெரிய வாச்சம் ஆஸ்பத்திரி. இப்ப என்னைன்றது என்னன்னா பிரதிபக்தி கிடையாது, ஆழ்வார் வைபவம் தெரியாது. சரி வைபவம் தெரியாம போகட்டும், என்னை அங்கீகாரம் பண்ணாரு, அங்கீகாரம் பண்ணதுக்கு ஒரு பிரதிபக்தியாக இருக்கணுமோ, அந்த பிரதிபக்தி கூட இல்லை. அந்த பிரதிபக்தி இல்லாத என்னை அப்படின்னு அர்த்தம், உம்முடைய ஆழ்வாடு வைபவம் தெரியாத என்னை, அப்படிப்பட்ட என்னை அங்கீகாரம் பண்ணாரனோ, அந்த அங்கீகாரம் பண்ணபடியில நடுவில் என்னை போட வேண்டும். இயம்புகின்றது இவர் தான் தன்னிடையே கழிக்கணும். இப்படிப்பட்ட நீச்சனான என்னையும் என்னையும் உங்காரம் செய்யணும். என்னையும்னா அப்பனா வேற யாரோ சேர்த்திருக்காரனா அப்படி இல்ல, எவ்வளவு நீச்சனான என்னை அங்கீகாரம் பண்ணணும். அதத்தான் அதனால என்ன பண்ண, காரிமாறப்பிரான், கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான். அப்ப கண்டுகொண்டு என்னை, இன்னொரு விசாரம். சரி, கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான்னு சொன்னார சுவாமி. கண்டுகொண்டு என்னை பிரான் ஏன் காரி, என்ன ஏன் சொன்னா போதாதா? கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான்னு சொல்லணுமா? ஏன்னா கண்டுகொண்டு என்னை பிரான், கண்டுகொண்டார் என்னை உபகாரம் பண்ண, பிரான உபகாரம் உபகரித்தார்னு. அப்ப எனக்கு உபகாரம் பண்ணான்னு தெரியுது. அப்ப கண்டுகொண்டார் எனக்கு உபகாரம் பண்ணார்னு போறோமோ. எதுக்கு காரி, காரி தேவையில்லைன்னா எதற்கு காரிமாற பிறான்னா ரெண்டு விசேஷனம் இருக்குது, ரெண்டு விசேஷம் இருக்கு. காரிமாறன் அப்படின்னு சொன்னால் போதாதான்னா, சரி ரெண்டு விசேஷம் என்ன, காரிமாறன்னு சொன்னா போறாதா, பிரான்னு சொல்லணுமா? ரெண்டுமே என்ன, ஏன்னா காரின்னு சொல்லணுமான்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டுட்டார். எதுக்கு சுவாமி காரி சொல்லணுமா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, இந்த முதல் கேள்வி. ரெண்டாவது, சரி காரி சொல்றாங்க பிரான்னு சொல்லணுமா, பிரான் சொல்ல வேண்டாமே அப்படின்னா ஏதோ ஒண்ணு சொன்னா போடுமோ அப்படின்னா ரெண்டுமே வேணுன்ற. இப்ப காரிமாற பிரான் சப்தத்துல இதோ அடங்கியிருக்கு. என்னன்னா பிரான்னா என்ன அர்த்தம் தானே பாருங்க. வெறும் காரியமாறுன்னு சொல்லிட்டா இந்த பண்ணுங்க, வெறும் காரியமானு சொல்லிட்டா எனக்கு என்ன பண்ணினாரு ஏது பண்ணினான்னு அதுல கிடைக்காது. காரிமாறன் பிரான் சப்தமே வரல. அப்ப காரிமாறன்னா காரிமாறன் ஏதோ பண்ணினார், என்ன பண்ணினார் ஏது பண்ணினார்னு தெரியாது, காரிமாறன் அப்படின்னு வந்து அந்த அர்த்தம் கிடைக்கிறது. அதனால பிரான் போட்டாங்க. பிரான்னா என்ன, உபகாரம், உபகாரம் பண்ணாரணும். அதனால அந்த உபகாரத்தையே சேர்த்து சொல்லணுன்றதுக்காக கண்டுகொண்டன்னை காரிமாற பிரான்னு சொன்னார். சரி அப்பன்னா சரி உபகாரம் மட்டும் போடலாமே சுவாமி, உபகாரம் மட்டும் போடலாமே, காரிமாறன் எதுக்கு சுவாமி? ஏதோ போட்டுட்டார் விட்டுல சுவாமின்னா கேள்வி கேட்பா, பின்னாடி வரக்கூடிய இதெல்லாம் கேள்வி கேட்பா. சொன்னா கண்டுகொண்டன்னை காரிமாற பிரான் சப்தத்தை என்ன பண்ணணும், காரி போட வேண்டிய அவசியம் இல்லை, பிரான் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு. இல்ல பிரான் போட்டாகணும், என்ன உபகாரம் பண்ணாருன்னு தெரியணுமோ, அதனால பிரான் போட்டா சொன்னேன். சரி பிரான் போட்டுங்க, உபகாரம் பண்ண தெரியாது. அப்ப காரி எதுக்குன்னா, காரி எதுக்குன்னா உபகாரம் பண்ணறானோ, அந்த உபகாரம் பண்ணது என்ன தெரிவிக்கிற ஆசிர்வாதம் தெரியல, என்ன பண்ணினாரு உபகாரம் நல்லா இருக்கு. ஆனா இந்த உபகாரம் யார் பண்ணினா, ஒருவேளை பெருமாள் பண்ணியிருப்பாரோ. மதுரகவியாழ்வார் உபகாரம் பெருமாள் பண்ணியா இருக்கான்னா, ஏன்னா இந்த இடத்துல பாருங்க பிரான் சப்தத்துக்கு உபகாரம்னு அர்த்தம். இப்ப காரின்னு போடாம பிரான் சப்தத்தை மட்டும் போட்டிருந்தோம்னா அப்ப உபகாரம் பண்ணாரு நம்ம கிடைக்கிறது. ஒருவேளை பெருமாள் உபகாரம் பண்ணியிருப்பாரு, ஏன்னா பெருமாள் உபகாரம் பண்ணியிருக்காரு. பீத கபாடை பிரானார் பிரம குருவாகி வந்துன்னு சொல்லி அவர் பெருமாளுக்கு பிரான்னு பேர் இருக்கு. எப்ப பிரான்னு பேர் இருக்கோ அப்ப காரின்னு போடவில்லை என்றால் அப்ப பிரான் சப்தத்தால பெருமாளை சொல்லியிருப்பாரோ, அந்த சந்தேகம் வந்துடணும். அதனால இந்த சந்தேகமே வேண்டாம், காரிமாற பிரான். அப்ப காரிமாற பிரான் சொல்றதுக்கு என்ன காரணம், பிரான் சொல்றதுக்கு உபகாரம் காரணம். அப்ப காரி போட வேண்டாம்னா, காரி போடலன்னா பெருமாள் உபகாரம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். இல்ல காரிமாற பிரான் உபகாரம் பண்ணார். அப்ப பிரான் வேண்டாமேன்னா என்ன உபகாரம் பண்ணாருன்னு தெரியாதனோ, அதனால பிரான்னு போட்டுக்க. கண்டுகொண்டென்னை காரிமாற பிரான் அப்படின்னு சொல்ல காரணம். அப்ப உபகாரம் ஏன்னா உபகாரம் பிரான் இதுல இருந்து இந்த இடத்துல காரியமாறன் சொல்ல காரணம் பெருமாள் இடத்திலிருந்து வேறுபடுத்த.
பெருமாள் எனக்கு உபகாரம் பண்ணல, காரிமாறு உபகாரம் பண்ணார். அப்ப காரிமாறு போட்டாகணும். பிரான்னு சொல்ல காரணம் உபகாரம் பண்ணாதவர்களிடந்து வேறுபடுத்தணுமோ. யாரும் உபகாரம் பண்ணல, அந்த பண்ணாதவனையும் வேறுபடுத்தணுமோ. அந்த வேறுபடுத்துறதுக்காக பிரான்னு போட்டோம். அப்ப ரெண்டு விசேஷத்துக்கு ரெண்டு பயன் இருக்கு, ரெண்டு விசேஷத்துக்கு ரெண்டு பயன் இருக்கியா. காருமாறன் சொன்னபடியாலே என்ன வரும், பெருமாள் உபகாரம் பெருமாள் அல்லன்னு தெரிஞ்சுள்ளது. பிரான்னு சொன்னபடியாலே என்ன இது, கைவிட்டவர்கள். கைவிட்டுட்டாலே சில பேர்லாம் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவன்னு சில பேர் கைவிட்டாலும் அந்த கைவிட்டவர்கள் இவர் பிரான் அப்படின்னு தெரிவிக்கிறார் அவர்கள். அதனால காரிமாற பிரான். அப்ப நம்மாழ்வார்க்கு பகவான் பிரானாக இருக்காரா? இருந்தாரே. நம்மாழ்வார்க்கு பகவான் பிரானுங்க. அப்படி அல்ல, இங்க காரிமாற பிரான். இதுல காரின்னா யாரு? நம்மாழ்வாருடைய தந்தை, அவருடைய தகப்பனா பேரு காரி. அந்த காரி தந்தை பேர் பொற்காரியார் மாறன். அப்ப காரி மாறன், மாறன்னா நம்மாழ்வார், காரின்னா நம்மாழ்வாருடைய தந்தையுடைய பேரு காரின்னு பேரு. அப்ப நம்மாழ்வார் பிரான் உபகாரகர். அப்ப மதுரகவிகளுக்கு நம்மாழ்வார் உபகாரகர். மதுரகவி ஆழ்வார் உபகாரம் பண்ணார் அப்படின்னு தெரியல. சரி சுவாமி, அந்த மதுரகவி ஆழ்வார் உபகாரம்னு சொல்ல வேண்டாமான்னா, இல்ல சுவாமி, காரியமாறனை கொடுத்தது உபகாரம். இது இரண்டாவது அர்த்தம். முதல் அர்த்தம் மதுரகவிக்கு உபகாரம் பண்ணார் யாரு? நம்மாழ்வார், அதனால பிரான். இப்ப இரண்டாவது அர்த்தம்னா காரியமாறனை இப்ப கொடுத்தது பிரான் அப்படின்னா காரியே மாறன் அப்படின்னா மாறனை கொடுத்த பிரான். மாறனை கொடுத்தது பிரானா? ஏன்னா மாறனை கொடுத்தது யாரு? பிரான் தானே. மாறனை கொடுத்தது காரி தானே, தந்தையார் தானே. அப்ப அதனால பிரான் தானே. ஆமா சுமி. அப்ப மாறனை கொடுத்தது பிரானா உலகத்தில் எத்தனை பேர் பிள்ளை பெற்றா அவர்களுக்கும் பிரான்னு பேர் இல்லையே. பிரான்னு பேர் இருக்கான பேர் இல்லை. ஏன் பிரான் வந்துட்டு? முதல் அர்த்தம் பார்த்துட்ட பிரான்னா மதுரகவியாழ்வார்க்கு உபகாரம் பண்ணி இருக்கார், அதனால் பிரான்னு பார்த்தோம். இப்ப பிரானுக்கு உண்டான சப்தத்தை இரண்டாவது அர்த்தத்தை காமிக்கிறார். ஒண்ணுமில்ல சுவாமி, இவர் காரிமாற பிரான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப காரி மாறனுக்கு பிரான் அப்படின்னா காரி காரிமாறனை கொடுத்தது பிரானா? காரிமாறனை கொடுத்தது பிரான். ஏமா காரிமாறனை கொடுத்தது பிரான் தானே. யாரு? இப்ப இந்த பிரான் சப்தம் காரியம் காரிக்கு சேர்றது, காரணாவுடைய தந்தைக்கு. அப்ப தந்தை ஏதோ உபகாரம் பண்ணியிருக்காரு, அந்த உபகாரத்தால நம்மாழ்வார் அவதாரம் பண்ணாரணும். அப்ப அவர் அவதாரம் பண்ணபடியால மாறன்னு பேர் வந்துட்டணும். அப்ப மாறன்னு பேர் வந்தபடியால என்ன சுவாமி அது பெரிய விசேஷம் என்ன? லோகத்துல நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கா, நிறைய பேர் தகப்பனா இருக்கா, ஆனா அவளுக்கெல்லாம் பிரான்னு பேர் இருக்கா? பேர் இல்லையே. ஏன் இங்க மட்டும் பிரான் அப்படின்னா உலக வழக்கத்திலிருந்து மாறி இருக்கணும். இவருக்கு மாறன்னு எதனால பேரு? உலக வழக்கத்திலிருந்து பிறந்த குழந்தை அழணும், அழவில்லைனால ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம். என்ன பண்ணணும்? பிறந்த குழந்தை நன்னா அழணும். அழாம பிறந்த குழந்தை பிறந்த உடனே நேரம் அது என்ன நேரம் தவழ்ந்து போய் நேரம் புளிய மரத்துல போய் உட்கார்ந்து விட்டணும். அப்ப உலக வழக்கத்திலிருந்து மாறுபட்டு இருக்கணும், அதனால மாறன். அப்ப அந்த மாறனை பெற்று கொடுத்தது யாரு? காரி தானே. அதனால மாறன் என்றால் உலக இயல்பிலிருந்து மாறி இருந்தார். அப்ப உலக இயல்பிலிருந்து மாறனை பொற்காரியை பெற்று கொடுத்தபடியாலே அவரே பிரான், அவரே பிரான். அப்ப அந்த பிரான் கொடுத்த சொத்து எது? காரிமாறன். ஆக மாறாக இருக்கிறபடியாலே அப்படிப்பட்ட அந்த மாறன் என்னை கை கொண்டார். சரி சுவாமி, இதில் மாறி இருக்காருன்னு எப்படி தெரியும் சுவாமி? தெரியும், அவர் மாறி இருக்கார். சரி, குழந்தை அழ சாமானியமா லோகத்துல கூட சில இடத்துல நடக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை சரியான நிலையில நினைச்சா குழந்தை அழவே அழாது. அது மாதிரி லோகத்துல நடக்கலாமே. இப்ப நீங்க அழாத குழந்தையை வைத்துக் கொண்டு லோக வழக்கத்திலிருந்து மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அது ஒண்ணும் பொருத்தமாய் தெரியலைன்னா இல்லைல்ல. இப்ப இன்னொன்னு சொல்றேன் கேட்டுப்போம். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவார். ஏன்னா நன்மையால் மிக்க நான்மறையாளர்களை என்னை கைவிட்டாலும் இப்ப அந்த கைவிட்ட என்னை இவர் கை கொண்டாரணும். அப்ப யாரெல்லாம் என்ன கைவிட்ட, அநேகமா லோகத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் என்ன கைவிட்டுட்டா. ஓ, மதுரகவி ஆழ்வாரா? வேண்டாம் 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 அப்படின்னு கைவிட்டவர் அந்த கைவிட்ட என்னை கை கொண்டாரணும். அப்ப உலக வழக்கத்துல எல்லாரும் கைவிட்டுட்டா, என்னை இவர் கை கொண்டாரணும். அப்ப உலக வழக்கத்திலிருந்து மாறி இருக்காரணும் மாறன்.
புதுசா இருக்கே சுவாமி இந்த வார்த்தை. என்ன வியாக்கியானம் தெரியுமா? பெரிய வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். சாமானிய மாறன் என்ன சொல்லுவோம்? குழந்தை பால் குடிக்கல, அழல, எத்தையும் பண்ணல, ஏதும் பண்ணல, உலக வழக்கத்திலிருந்து மாறி இருக்கு மாறன். இப்ப மதுர கவியாழ்வார் இருக்கிற அந்த மாறன் இருக்கட்டும், அது ஒண்ணும் பெரிய வைபவம் இல்ல. என்ன அங்கீகாரம் பண்ணாரணும், அதனால மாறன் மதுர கவி தெரிவிக்கிறார். உண்மை என்னன்னா, எல்லாரும் கைவிட்டாலே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர். அத்தனை பேர் கைவிட்டாரணும். அந்த யாராவது ஒருத்தரா இருக்கட்டும் போனே மதுரை இருக்கட்டும், யாராவது ஒருத்தரா ஒத்துறார். அப்ப உலக வழக்கத்துல எல்லாரும் வேண்டாம் 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 சொல்ல சொல்ல அதுக்கு மாறாதவர் வேண்டும் எடுத்துட்டாரணும். அதுக்கு மாறாதவர் வேண்டும் எடுத்துட்டாரணும். அப்ப அது இந்த வழக்கத்தில் மாறி இருக்கணும். அதனால மாறும். ஆஹா, நன்மையால் மிக்க நான்மறையார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அது மட்டும் இல்ல, எடுத்து நிறுவனர் அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையால் ஷடகோபர் என்றியம். இதிலிருந்து மாறினது போதும் அப்படின்னு தெரிவிக்கிறார். மற்ற பேர் என்னை கைவிட்டார்கள், இவர் கை கொண்டார் இல்லையா? அதுவே மாறன். ஆக மாறனை கொடுத்தது காரி, அந்த காரி பிரான் மாறனை கொடுத்தபடியாலே ஆக பெருமானை பிரான் என்று சொல்லாமல் காரிமாறனை பிரான் என்றார் இல்லையா? இதைத்தான் அங்க தெரிவிக்கிறார். கண்டு கொண்டென்னை காரிமாற பிரான். அடுத்து காரிமாற பிரான் ஆழ்வார் தன் பக்கரிலே பண்ணு உபகாரத்தினத்தை பிரான் என்கிறார். காரிமாற பிரான் என்கிற விசேஷணத்தாலே ஆழ்வாருக்கு உபகாரனான ஈஸ்வரன் பக்கம் சொல்லிடுற, உங்களுக்கு பக்கமே சொல்ல. 163 வியாக்கியான புஸ்தகத்துல 163, இப்ப 164 வந்துட்டேன். அதாவது காரிமாற பிரான் என்கிற விசேஷணத்தாலே ஆழ்வார்க்கு உபகாரனான ஈஸ்வரன் பக்கல் போகாமைக்காக விசேஷிக்கிறார். சுகிருதம் சர்வபூதானாம் என்கிறபடியே அவனுடைய உபகாரத்துவம் சர்வ சாதாரணமாய் இருப்பது. அந்த சாமானியத்தில் புகாமைக்காக தம்முடைய சுகிருதத்தை விசேஷிக்கிறார். சுகிருதம் சர்வபூதானாம் இந்த இடத்துல கண்டு கொண்டென்னை காரிமாற பிரான் எண்ணெய் கிடையாது. இங்க எண்ணெய் என்று சொன்னபடியாலே ஒரு வித்தியாசம் முதல்ல ஒரு வித்தியாசம் பார்த்துக்கணும். எண்ணெய்னு ஏன்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால எண்ணெய்னு போட்டான். அதுக்கப்புறம் இங்க என்னன்னா, அப்ப எண்ணெய்னு எதுக்கு போட்டுக்கணும்? சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னா பெருமாள் பிரான் இந்த இடத்துல கண்ணன் சொல்றது என்னன்னா, என்னை எல்லாருக்கும் சுகிருத்துன்னு நினைச்சுக்கோ அர்ஜுனா, நான் தான் எல்லாருக்குமே சுகிருத்துன்னு நினைச்சுக்கோ. அப்ப பெருமாள் அனைவருக்கும் சுகிருத்துனா என்னது? ஒரு நல்ல விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு நிலை, நன்மையே நடக்கக்கூடியவர், அவருடைய அனுகிரகத்தால் தான் எல்லாம் நடக்கப்படுது. அதான் சுகிருத்துன்னு பேர். அந்த சுகிருத்து நினைச்சுக்கோ. ஆனா இப்ப மதுர கவியாழ்வார் சொல்றது நம்மாழ்வார் அடியனுக்கு சுகிருத்துன்றார், பகவான் இல்ல. சொல்றாரு சுகிருதம் சர்வபூதானாம், என்னை எல்லாருக்கும் சுகிருத்துன்னு நினைச்சுக்கோ அர்ஜுனான்னு கண்ணன் கீதையில சொல்றாரு. ஆனா இப்ப மதுர கவியார் சொல்றது எனக்கு சுகிருதம், எனக்கு எல்லாமே நம்மாழ்வார். அதனாலதான் என்ன பண்ணாரு? என்னை காரிமாற பிரான், என்னை அப்ப எனக்கு பிரான். ஏன்னா எனக்கு பிரான் பொழிந்தறிந்த பிரான் அல்ல, அந்த ஸ்ரீமன் நாராயணன் இல்ல, எனக்கு பிரான் என்று யாரு? நம்மாழ்வார். அப்ப பெருமாள் பண்ணின உபகாரம் என்ன சுவாமி? அவர் பொதுவான உபகாரம் பண்ணுவார். உபகாரம் நிறைய பேர் பண்ணியிருக்காரு. பொதுவான உபகாரம் பண்ணார். அது சாதாரணம், பொதுவான உபகாரம். ஏன்னா இங்க ஏன்னா சுகிருதம் சர்வபூதான அவரும் உபகாரம் பண்றாரு, அது சாதாரணமான உபகாரம். அப்ப அனைவருக்கும் பெருமாவுடைய உபகாரம் பொது. அதுக்குதான் ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம் அப்படின்னா எல்லாரும் நன்னா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய பதில் வியக்தியார்னா பகவான் தான் அது நினைக்கிறார். அப்ப கண்டுகொண்டென்னை காரிமாற பிரான், அதனால எனக்கு அவருடைய அனுகிரகத்துக்கான ஆழ்வாருடைய அனுகிரகம் கிடைச்சபடியால காரிமாற பிரான் உபகாரம் சொல்றார். அடுத்து பண்டை வெல்வினை பாத்தியருளினான். அடுத்து பார்க்கணும். பண்டை வல்வினை அனாதிகாலம் சஞ்சிதமாய் விஷயாந்தர பிராபன்ய ஏத்துவான பாவம் சூர்பனகை போலே வகுத்த விஷயத்தை பற்றுக்கு வடியல்லா வடியை கணினியான பாவம், பிரதமாவதியான பகவத் விஷயமே புருஷார்த்தம் என்கிற புத்திக்கடியான பாவம் இவையாயித்து பண்டை வெல்வினையாவது வல்வினை பிராய்ச்சித்தன் ஆட்சியம் ஒன்றுக்கே அனுபவ விநாசம் ஒன்றுக்கே இருக்க ஆசியமா தெரிவிக்கிறார். இந்த பண்டை வெல்வினை மேற்கொண்டு நாயனர் ஆசியமா இருக்கிறார். இங்கேயும் பார்ப்போம்.
பண்டை வல்வினை. பண்டை வல்வினை என்ன சொன்னீங்கன்னா, பண்டைனா பழமையான வல்வினை. பழமையான வல்வினா இது 3 நிலையா அர்த்தம் சொல்றாரு. 3 விதமான. முதல்ல வந்துன்னா ரொம்ப நாளா இருக்கக்கூடிய வல்வினை. ரொம்ப நாள்னா வருஷங்களான ஜன்மாக்கள், எத்தனையோ ஜன்மாக்கள் இருக்கக்கூடிய வல்வினை. அதான் வல்வினைனா வலிய வினை. வலிய வினை. ஏன்னா சுலபத்துல அந்த பாபம் போகுமானா போகாது. சுலபத்தை போக. ஏன்னா விஷயாந்தரத்தில் இருக்கக்கூடிய பிராபண்யம், அந்த விஷயாந்தரத்தில் இருக்கக்கூடிய பிராபண்யம், அது மட்டும் இல்ல பிரயோஜனாந்த பரத்தில் இருக்கக்கூடிய ஆசை, இதெல்லாம் வல்வினை. இந்த வல்வினை எல்லாம் என்ன பண்ணார்? தொலைத்தார். பண்டை வல்வினை காட்சி அருளினார். இந்த வல்வினை எல்லாம் தொலைத்தார். இது முதல் அர்த்தம். இரண்டாவது, சூர்பனகை போல பெருமாளை பற்ற வேண்டிய முறையில் பற்றாமல். ஆச்சரியமா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டா பாருங்க. சூர்பனகை நம்ம பகவான பத்தணும்னா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பத்தணும். சூர்பனகை என்ன பண்ணா? முதல்ல ராவண ஆசைப்பட்டனே பிராட்டி அந்த இடத்துல பெரிய விசாரணை பூர்வாச்சரணை பண்ணியிருக்கா. ஒருவேளை சூர்பனகை பிராட்டிக்கு புருஷகாபாரமான பட்டுக்கொண்டு ராமனை முன்னாடி நின்று ராவணை ஆசைப்பட்டிருந்தா கிடைச்சிருக்காது? கிடைச்சிருக்கும். கிடைச்சா எப்படி சுவாமி ஏகபத்திரி விரதம் ஆச்சுன்னா அது அங்க பாத்துக்கணும். ஆனா இப்ப என்ன பண்ணா? பிராட்டி புருஷகாரமாக ஆக்காமல் நேரடியாக ராவனுக்கு போனாடணும், ராமன்கிட்ட போனபடியாலே அப்ப என்ன அது சாமானிய பச்சினாடணும். அதுவே வினையாயிடுச்சு. அதையும் மாற்றினார். விராட்டி கிட்ட போல பெருமாட்ட போன அது வினையா? ஆமா, நிச்சயமா ஒண்ணு வேண்டாம். நாமே ஒரு ஆத்துல போய் இதை பேசுறோம். இப்ப சில இடத்துல கல்யாணத்துக்காக பேசுவா பாருங்க. இந்த மாதிரி சொன்னதான் புரியும். பேசுவா இல்லையா? பேசிட்டு யாரோ ஒரு 3வது மனுஷன்ட்ட பேசணும்னா, என்ன சுவாமி அவர்கிட்ட போய் பேசிருக்கேன், என்கிட்ட பேசி நீங்க பேசணும். அவர்கிட்ட பேசலாம் அது நடக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதவனும். என்கிட்ட பேசியிருந்தா நான் பார்த்திருப்பேன். இப்ப அவர்கிட்ட போயிட்டு எல்லாம் தப்பா போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றோம். அதே போல நம்ம பகவான பத்தனம்னாலே அது எந்த முறை? பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி. அந்த பிராட்டி முன்னிட்டு கொண்டு பத்தனம் யார் பார்த்தல? சூர்பனகை அப்படிதான் பண்ணா. சூர்பனகை ராமன் வந்தா அப்புறம் சீதை வேண்டான்ட்டான், பிராட்டி வேண்டான்ட்டா இல்லையா? அப்ப பண்ணாடியா? அந்த மாதிரி வினையும் எனக்கு என்ன பண்ணா? அதையும் மாற்றினான். எனக்கு அந்த அபிப்பிராயம் இருந்தது, அதையும் மாற்றினான். இது 2வது. 3வது, ரொம்ப நாளா சேர்த்து வைத்துக்கோ விஷயாந்தரத்தில் ஆசை வைப்பதற்காக. காரணம் இது. விஷயாந்தரம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் உண்டு இல்லையா? மாட மாளிகை அப்படின்னு பார்த்த மூலம். அப்படிப்பட்ட அந்த மாளிகை நம்பினேன், பிறர் நண்பர்கள் தன்னையும் நம்பினேன், மடவாளையும் முன்னலாம் அந்த பாசத்தை பார்த்த மூலம். அப்ப ரொம்ப நாளா சேர்த்து வைக்க விஷயாந்தத்தில் ஆசைப்பட்டனும். அப்படிப்பட்ட பண்பை விளையான அந்த பாவத்தையும் ஒழித்தார். அதாவது வழியல்லாத வழியில போகக்கூடிய பிராட்டியை வழியல்லாத வழி பிராட்டியை பற்றாமல். அதனாலதான் அடிக்கடி அதை சொல்லுவேன். எந்த சன்னதி போனாலும் பிராட்டி எங்க இருக்கான்னு பார்க்கணும். தனிக்கோயில் ஆசையா இருந்தா அவ சேவிச்சுட்டு நடக்க போகணும். இதுக்கு ஒரே எக்ஸாம்பிள், திருமலை சேவிக்க போறோம்னா திருச்சானூர் சேவிச்சுட்டு தான் திருமலைக்கு போகணும். ஏன்? அப்பதான் அவர் அங்கீகாரம் பண்றாரு. இவருடைய அனுகிரகம் வந்து அங்க அங்கீகாரம் நடக்கும். இவருடைய அனுகிரகம் நீங்க ஒண்ணு வேண்டாம். நீங்க எங்கேயாவது யாராவதுக்காக போய் பாருங்க. அங்க குடும்ப தலைவி இருப்பா, தலைவனும் இருப்பா. அந்த குடும்ப தலைவி மூலமா தான் தலைவனை பார்க்கணும். ஏதோ ஒண்ணு நமக்கு ஏதோ கேட்டிருக்கோம், ஏதோ சம்பரோஷணத்துக்காக ஏதோ கொஞ்சம் சம்பாவனை ஏதாவது கொடுப்பாளா சுவாமி, ஏதோ கைங்கறி ஏதாவது பண்ணுவாளான்னு கொடுக்கணும்னா முதல்ல இவளை வாங்கணும். இவளை பார்த்துட்டு அப்படியா பண்றேனே தொடரேன்னா இவன் அப்படி தலையாட்டினா உடனே கொடுத்துருவோம். இந்நேரம் லௌகிக விஷயத்திலே நல்லா தெரியாது. அப்படி இருக்க செய்து அதான் வழியில்லாத வழி. பிராட்டி முன்னிட்டு கொண்டு போகாமல் போனான்னா அது ஒரு பாவம். அப்படிப்பட்ட பாவத்தையும் ஒழித்து கொடுத்திருக்கான் யாரு? நம்மால் ஒழித்தாருன்னு தெரியுது. இது 2வது. 3வது, பகவதீஷம் புருஷார்த்தம். அப்ப அப்படிப்பட்ட பாருங்க, பகவதீஷம் தான் புருஷார்த்தம். பிரதம பர்வ நிட்டை. அந்த பிரதம பர்வ நிட்டையிலே நிற்க வைக்காமல் ஏன்னா என்ன பண்ணாரு? நம்மாழ்வார் பரியந்தம் கொண்டு வந்தாரோனோ. ஒருவேளை அந்த பகவத் விஷயத்திலே நிற்க வச்சுட்டா வச்சுக்க, அதுவே ஒரு வினை. ஆச்சாரிட்ட போகல, பாகவதார்ட்ட போகல, அது வினையா சுவாமி? பகவான் ஒத்துக்கலையே. அவர் ஒத்துண்டாதானே? சாஸ்திரம் சம்மதமே இல்லையே. என்னை பத்தினேன்னா என் அடியார்களை பத்தணும். அடியார்களை பத்திட்டு என்னை பத்தலைனாலும் தப்பு இல்லை. ஆனா என்னையும் பத்தி அடியார்களை பத்தாமல் பண்ண தப்பு. இப்ப என்ன ஆயிடுத்து?
மதுரகவியாளுக்கு என்ன பண்ணார்னா நேர பெருமாள்கிட்ட போனார். பெருமாளோட நிக்க வைக்கலையே, அங்கிருந்து கொண்டு வந்து நம்மாழ்வார் திருவடி பரியந்தம் சேர்த்தாரணும். அப்ப பெருமாளோடு நிக்க வச்சிருந்தா அது பாவம், அந்த பாவத்தையும் தொலைச்சாரணும். அப்ப 3 தெரிவிக்கிறார். அதுதான் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? அண்டை வல்வினை காட்சி அருளினம். அப்பனா விஷயாந்தரத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆழமான இருக்கக்கூடிய பாவம் முதல் நிலை. விஷயாந்தர ஆசை ஏற்படுத்த உண்டான புத்தி ஆழமான பாவம். பிராட்டியை பற்றாமல் வடியல்லா வடியில் நேரே பெருமாளை பற்றும் பாவம். பெருமாளே புருஷார்த்தம் என்று விடுகிறோம் இல்லையா, மேலே ஆச்சார கைங்கத்துக்கு வராம இருக்கணும், அந்த பாவம். இந்த 3ஐயும் தொழித்தார். அதான் பண்டை வல்வினை. விஷயாந்தரில் ஈடுபட்டு ஆசையோடு இருப்பது முதல் பாவம். இரண்டாவது பாவம் இரண்டாவது பாவம் பிராட்டியை புருஷகாரமாக பத்தாமல் பெருமாட்டு போன இரண்டாவது பாவம். மூன்றாவது பெருமாள் தான் புருஷார்த்தம், ஆச்சாரியனோ பாகவதனோ கிடையாதுன்னு அதிலே நிக்கிறோம் பாருங்க, அது மூணாவது பாவம். அதையும் தொலைச்சார். அதான் பண்டை வல்வினை பாத்தி அருள். இந்த 3ஐயும் பாற்றி அருளினான். அப்படின்னா பண்டை வல்வினை இது பண்டை, இதுதான் பண்டை வல்வினை. இது நம்ம நன்ன ஸ்ரீவைஷ்ணவர் பண்ணோம்னா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன விஷயாந்தரங்கள் கூடவே கூடாது. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உள்ளம் தெரிவெளி அறிவில்லா கிற்று பண்ண சரீரத்துக்கு ஐஸ்வர்யா இருக்கும், அது கூடவே கூடாது. அதுல இருந்து மாத்தினார். அது மட்டும் இல்ல, பெருமாளை பாத்திரம்னா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பத்திரணும், அது பத்தாம போயாச்சுன்னா அது தப்பு, அதே மாத்தினார். சரி சுவாமி, மாத்திர வாசனா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பத்திட்டேன், பத்தினதுக்கு அப்புறம் பெருமாளோடு நின்னா அதுவும் தப்பு. ஆச்சாரியர்கள் பரியந்த வரணுமனோ அதையும் இவர் காட்டி கொடுத்தாரணும், தன்னுடைய திருவிடையை காட்டி கொடுத்தாரணும். இந்த 3 தான் எது? பண்டை வல்வினை. அந்த பண்பை வல்வினை பாட்சி அருளினான். வல்வினை, வல்வினைனா வினைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஏன் வல்வினைன்னா சுலபத்துல போகாதான், சுலபத்துல போகாதான். அப்படின்னா இது பிராயச்சித்தம் பண்ணாலும் இதை தொலைக்க முடியும்னா தொலைக்க முடியாது. சரி சரி அனுபவிக்கிறேன் சுவாமி, அனுபவிச்சிருக்கேன், ஏதோ அனுபவிச்சு முடியும், அப்போ முடியாது. ஏன்னா இது ரொம்ப நாளா தொடர்ந்துட்டே இருக்கும், தொடர்ந்துட்டே இருக்கும், தொடர்ந்துருக்கும். அந்த தொடர்ந்துட்டே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட வல்வினையை ஒண்ணுமில்லாத பண்ணான், காட்சி அருளினான். உருமாய்ந்து போகும்படி, உருமாய்ந்து போகும்படி பண்டை வல்வினை காட்சி அருளினான், உருமாய்ந்து போகும்படி பண்ணினான் தெரிவிக்கிறார். அப்பனா ஏன்னா எதுக்கு இந்த வார்த்தை சொல்ற? உருமாய்ந்து போகும்படி பண்ணுகிறான்னா ஆச்சரியமா ஒண்ணு தெரிவிக்கிறான் பாருங்க. துஷந்த பாபகிருத்தியாம் காட்சி அருளினான். துஷந்த துஷந்தகா பாபகிருத்தியாம் என்றும் சும்மநாத கைவடிக்கோடி தூறுகள் பாய்ந்தவை என்றும் சொல்லுகிற பிரகாரங்கள் இன்றைக்கு உருமாய்ந்து போகும்படி பண்ணினார், தன்புகழையத்த அருளினான் என்கிறபடியே தம்மையே வாய்ப்புலத்தும்படி பண்ணினான். இந்த இடத்துல உருமாய்ந்து போகும்படி பண்ணினான்னு சொல்ற மௌனம். ஏன் இந்த வார்த்தை வைக்கிறார்னா, பெருமாள் இந்த மாதிரி பண்ணமாட்டாருன்னு அர்த்தம். பெருமாள் இந்த மாதிரி பண்ணமாட்டாருன்னு. ஏன் சுவாமி? அவர் என்னுடைய பாபத்தை பூர்த்தியா சர்வ பாப்பையோ சொல்லியிருக்காரு சுவாமி. அகம்தா சர்வ பாப்பேப்பியோ, உனக்கு எல்லா பாப்பனையும் விட்டுன பண்றது கிடையாது. ஏன்னா நம்ம பிரியத்துக்காக சொல்றேன். கோயில பிரசாதம் விநியோகம் பண்றாருன்னு சுண்டல் விநியோகம் பண்றாச்சுங்க. சுண்டல் விநியோகம் பண்றச்சு அப்படியே கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கா. கடைசியில இருக்காங்க ஆயிடுச்சு சுவாமி கொடுங்க சுண்டல் கொடுங்க, எங்க இருக்கு? கூடைய கவுத்துருவார். கூடைய கவுத்து காட்டுறாரு இல்லையா? கடைசியில என்னாச்சு? ஒண்ணுமே இல்லை ஆயிடுச்சு இல்லையா? அதே போல பகவானுக்கு இந்த பாவங்கள் பூர்த்தமா ஒழிக்க மாட்டார். அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னு என்ன சொன்ன, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. பிரசாதம் விநியோகம் பண்ற மாதிரி விநியோகம் பண்றார். பிரசாதத்தை விநியோகம் பண்ற மாதிரி இப்ப யாரோ ஒருத்தர் மோட்சத்துக்கு போகணும், அவருக்கு புண்ணிய பாபம் தொலையணும், இன்னும் தொலையல. புண்ணியங்களும் பேலன்ஸ் இருக்கு, பாபம் பேலன்ஸ் இருக்கு. அப்ப என்ன சுவாமி பண்ணலாம்? தொலைச்சிடலாமோ? இவருக்கு அந்த சக்தி இருக்கா இல்லையா? நல்லாவே இருக்கு. கதா வித்வான் புண்ணிய பாபிய விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபயோகிதுன்னு. அப்ப அந்த சக்தி இருக்கணும், தொலைக்கலாமனோ? தொலைக்க. அதுக்கு ஒரு வழி வச்சுட்டு இருக்காரு. என்ன பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு வழி வச்சுட்டு இருக்காரு. என்னன்னா அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. துஷந்தகா பாபகிருத்தியாம், விஷந்தகா பாபகிருத்தியம். ஒருத்தர் பரமூர்த்தி போயிட்டாருன்னா அந்த சுவாமியுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சொத்து கிடைக்கும். அவர் மாண்டு போயிட்டாருன்னு வச்சுக்கேன், அந்த தகப்பனாருடைய சொத்து பிள்ளைக்கு வரப்போறது, அது நல்லாவே கிடைக்கிறது. சொத்து மட்டும் இல்ல, கடன் இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க. கடன் இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு வரப்படுது. ஆனா அது அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாமே பிள்ளைக்கு வந்துட்டு போறது. ஆனா அவர் பாவ புண்ணியங்கள் உங்களை சொத்து சேர்த்து வச்சது காரணம் அது என்ன சுவாமி ஆகும்? அது ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு, இன்னும் மிச்சம் இருக்கு. அது என்ன? பெருமாள். இப்ப எதுக்கு இதை பார்த்துட்டு இருக்கணும்? பண்டை வல்வினை பாட்டி அருளினான்னு
என்னுடைய 3 விதமான பாவங்கள் வல்வினை, அந்த 3 விதமான வல்வினையை எப்படி உருமாய்ந்து போகும்படி பண்ணினார்னு மதுரகவியா தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் பண்ணாருன்னு. பெருமாள் அது மாதிரி பண்ண மாட்டாருன்னா பண்ண மாட்டாரு. ஏன் சுவாமி பண்ண மாட்டாரு? அப்ப அதுக்குதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா மிச்சம் இருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் இருக்கணும். சொத்து பிள்ளைக்கு வருது அது வேற விஷயம், கடனும் பிள்ளைக்கு வந்துருது அது வேற விஷயம். ஆனா பாப புண்ணியங்கள் மிச்சம் இருக்கணும். அந்த பாப புண்ணியம் என்னதான் அதுக்கு ஒரு பெரிய பட்டுவானா பண்ணிட்டு இருக்கான் பகவான். என்ன பண்றாருன்னா இவர் பூர்த்தி அழிச்சுட்டு இவர் அழிச்சுன்னு போலாமோன்னு அது பண்றதே இல்லை. சுவாமி இவர் அழித்து சுவாமி இவர் அழிச்சிடலாம் பார்த்து அழிச்சு அப்படி இங்க சொல்றதெல்லாம் எல்லாருக்குமே கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே கிடையாது, ஒரு சிலருக்கு. ஏன்னா எப்ப இவ ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுட்டாலோ பெற்ற உடனே இந்த நாள்னு குறிச்சுடுறாரு. குறிச்ச உடனே அந்த நாளுக்குள்ள இவனுடைய பாப புண்ணியங்கள், சஞ்சித்த கர்மா பிராரப்த கர்மா. சஞ்சித்தனா மூட்டை மூட்டையா இருக்கிறது, பிராரப்தன்னா அனுபவிக்கக்கூடிய கர்மாக்கள். இந்த அனுபவிக்கக்கூடிய கர்மாக்களை இவன் இத்தனை நாள் கூட அனுபவிச்சு ஆயிடுச்சுன்னா நெல் பேலன்ஸ் வந்துடும். வந்துடுச்சோன்னா உடனே இவன் மோட்சத்துக்கு ஆயிடுச்சு பலான்னு இருக்கான். அப்ப சஞ்சித்த கர்மாவை சஞ்சித்த தொலைச்சுட்டான். நம்ம எப்ப ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுட்டோமோ பெற்ற உடனே அந்த சரணாகதி ஆனோடனே சஞ்சித்தமே இல்லாத ஆக்கிடுறான். இது முதல் நிலை. ரெண்டாம் நிலைன்னா பிராரப்தத்தை பண்ணும். அந்த பிராரப்தம்னா இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கணும், அதான் பிராரப்தம் பேரு. அனுபவிக்கிறதுக்கு இன்னும் எடுக்கவே இல்லை, அது சஞ்சிதம்னு பேரு. அந்த சஞ்சித்தத்தை பூர்ணமா தொலைச்சிடுறான். பிராரப்தம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அது என்ன சொல்ல கொஞ்சம் தானே. அந்த பிராரப்தமே 4-5 ஜென்மம் ஆகலாம் அனுபவிக்கிறது. அதனாலதான் யாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்தோ சரணாகதி ஆயிடுத்தோ அவள் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமா வரும். இது உடனே பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவார், நான் அப்பவே சொன்னேன் சமாசனம் ஆகறது பண்ண நல்லாவே இருந்து இவ்வளவு கஷ்டமே படல பார்த்தா இப்ப சமாசனம் ஆன உடனே எவ்வளவு சிரமம் வந்திருக்கு பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியறது உங்களுக்கு? சமாசனம் பண்ணப்படாது. தவறான கருத்து. ஏன்னா எல்லா கர்மாக்களையும் தொலைக்கணும், இந்த ஜென்மாலேயே தொலைக்கணும். இந்த ஜென்மால இது பிரபன்னனுக்கு. அதே சாத்தியோபாய நிட்டனா இருக்கணும், பக்தி யோக நிட்டன். பக்தி யோக நிட்டனா இருந்தா தொலைக்க வேண்டிய பொறுப்பை இவன் எடுத்துக்கிறான். யாரு? இந்த ஜீவாத்மா எடுத்துக்கிறான். ஆனா பிரபன்னனாக இருந்தால் தொலைக்க வேண்டிய பொறுப்பை பகவான் எடுத்துக்கிறார். அப்ப கர்மாவை தொலைக்க வேண்டிய இவர் எடுத்துக்கிறாரா நாம எடுத்துக்கிறோமா? நாம எடுத்துட்டா அதுக்கு சாத்தியோபாயின்னு பேரு, பகவான் எடுத்துட்டா அதுக்கு சித்தோபாயின்னு பேரு. சித்தோபாயின்னா பிரபக்தி சரணாகதின்னு பேரு. இப்ப அந்த மிச்சம் இருக்க அந்த பாப புண்ணியங்கள் இருக்கணும். அதை என்ன பண்றாருன்னா மிச்சம் இருக்க சுவாமி, ஆனா இவருக்கு இப்பவே ஐஷன் போகணுங்கிற நிலை இருக்கு. ஐஷன் போகணுங்கிற நிலை இருக்க செய்து இவருக்கு அந்த பாப புண்ணியத்தை இவருக்கு யாரெல்லாம் இவருடைய வாழ்க்கையில அனுகூலமா இருந்திருக்காளோ அவள்கிட்ட கொண்டு போய் இவருடைய புண்ணியத்தை கொண்டு போய் சேர்த்துறார். இவாள்கிட்ட யாரு அனுகூலமா இல்லாம பிரதிகூலமா எதிர்த்தட்டா யாரெல்லாம் இருக்காளோ அதனாலதான் ஸ்ரீவைஷ்ணவாட்ட யாரும் ஒண்ணு வம்பு பண்ணப்படாது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு கர்மா இருக்கு. அவர் கிளம்பி போச்சே சுவாமி மிச்சம் பேலன்ஸ் இருக்கு சுவாமி, இவர் அந்த ஸ்ரீவைஷ்ணவட்ட அபச்சாரப்பட்டார். அப்ப அபச்சாரப்பட்டார்னா யாரெல்லாம் அபச்சாரப்பட்டாலோ இவருடைய பாபத்தை கொண்டு அவர்கிட்ட கொண்டு விட்டுருவார். பாருங்க நம்மாழ்வார் எப்படி உருவாய்ந்து போம்படி பண்டை வல்வனை பார்த்து அருளினான். அந்த உருவாய்ந்து போம்படி பகவான் பண்ணாருன்னா பண்ணலையே. என்ன பண்ணார்? அந்த மிச்சம் இருக்க, ஆனா எல்லாத்தையும் தொலைச்சதான் மோட்சம், கர்மாவை தொலைச்சதான் மோட்சம். ஆனா கர்மாத்தோட பாபம் இருக்கு புண்ணியம் இருக்கு, அநேகமா பாபங்கள் தான் இருக்கும். அப்படி இருக்க செய்து அதை கொண்டு போய் யாரு இவருக்கு யாரெல்லாம் பிரதிகூலமா இருந்திருக்காலும் இவருக்கு எதிர்த்தட்டா யாரு அவளை கொண்டு போய் சேர்த்துவார். இது பண்றது யாரு? ஏன்னா அவளுக்கு என்ன, இவரை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் தண்டனை கொடுக்குற அனுபவிக்கணும். இதுதான் பெருமாளுக்கு கண்ணு. அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவன் சிரமப்பட்டானும் இந்த மாதிரி பாகவத்தை அபச்சாரப்பட்டானும் எப்ப பாகவத்தை அபச்சாரப்பட்டானோ அவன் கொள்ளணும். அப்படி கொண்டு இந்த ரொம்ப சாமர்த்தியமா இந்த காரியம் பண்றார் பகவான். அதனால்தான் பாகவத அபச்சாரம் கூடாது. ஏன்னா அபச்சாரப்பட்ட நேரடியான அபச்சாரத்தால ஒரு பாபம், இது ஒரு பக்கம். எத்தனை நிலையில பாருங்க, நேரடியில அபச்சாரம் பண்ண அது ஒரு பாபம் வந்துடுறது. அது இல்லாம யாரோ ஒரு பாகவதால அவன் சிவகணும் போச்சு அவள்கிட்ட நான் அபச்சாரப்பட்டிருந்தா அதுவே என்கிட்ட வந்துடும். எந்த வேற இருக்கு சுவாமி, வேற யார்தான் என்கிட்ட வருதுன்னா நீ அபச்சாரப்பட்டேனும் இந்த மாதிரி பட்டுவாடா பண்றாரு. எது சொன்ன என்ன பண்ண? அப்ப சில பேர் என்ன இது எதுக்குன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில வீட்டுல வாசகல்ல குப்பையெல்லாம் இருக்கும். அந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணுவான், அவளுக்கு பெருக்கி எடுத்து அந்த குப்பை தொட்டில போடணுமோ
அதெல்லாம் சரியா பண்ண மாட்டான். அவளுக்கு ஒரு சோம்பேறித்தனம், அது என்னமான்னு சொல்லி பக்கத்து வீட்டுல தள்ளுவான். பார்த்துக்க வேணும், அப்படி தள்ளுவான். இதுவே பெரிய பெரிய சண்டையே வந்துடுவாங்க. பக்கத்து வீட்டு தள்ளி தள்ளி அப்படி தள்ளி தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் பெருக்கிட்டதே நம்ம எதுக்கு பெருக்கணும் அப்படின்னு இருக்கா இல்லையா, நாம ஏன் பெருக்கணும் இருக்கா இல்லையா, அப்படி அல்ல. அப்படி பண்றார் பரமாத்மா. ஆனா நம்மாழ்வார் அப்படி பண்ண மாட்டோம். அந்த குப்பையை எரிக்கிறார். அதுதான் உருமாய்ந்து போம்படி அந்த குப்பையை எரிக்கிறார் ஆழ்வார். அதத்தான் பண்டை வல்வினை பாட்டி அப்படின்னான். பெருமாள் கூட வேண்டிய பிறகு புண்ணியத்தை கொடுப்பது, வேண்டாவதுன்னு பாவத்தை கொடுக்குறானோ அந்த மாதிரி அவர் பண்ணுவாருன்னா பண்ணமாட்டார் ஆழ்வார். பண்டை வல்வினை இதைத்தான் ஆழ்வார் திருவிழா. சும்மனாதை கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தன. பெரியாழ்வார் திருவடி. சும்மனாதே கைவிட்டோடி கூறுகள் பாய்ந்தனவே அப்படின்னா பெரியாழ்வார் திருவடி. அஞ்சாம் பத்து 4ஆம் திருவடி 3வது பாசனம். சும்மனாதே கைவிடுபடி. ஏன்னா ஆழ்வார் பாபம் எல்லாம் ஓடிண்டே இருக்குமா, எங்க போறது எங்க போறது எங்க போறதுன்னு தெரியாது. ஆழ்வார் வந்துட்டாரணும், ஆழ்வார் சம்பந்தம் மதுரை கிடைச்சிட்டணும். கிடைச்ச உடனே எங்க போறது எங்க போகுது எங்க போகுது, சரி சுவாமி அப்படின்றாரியா, சும் சும்ன்றாரியா. அந்த சும் சப்தான் சும்மநாதன் இருக்க. சும்மநாதன் ஒரு அர்த்தமே கிடையாது. சும் அப்படின்னா எலியோ இல்ல பூனையோ இதை வந்து சொல்றோமோ அந்த மாதிரி சும் சும் சொல்ற. சும்மநாதே சும்மநாதை கைவிட்டோடி தூடுகள் அந்த மாதிரி அது சும்மநாதே. அதே போல ஆழ்வார் இப்ப என்ன சொல்றாருன்னா, சும்மநாதே ஒன்னையும் காணுமே, ஒன்னையுமே எல்லாமே உருமாய்ந்து போயிட்டு ஒண்ணுமே காணுமே. ஆனா பெருமாள் தொலைப்பது எப்படின்னா கொஞ்சம் பிரிக்கிறார். பிரிச்சுட்டு இவாளுக்கு கொஞ்சம் இவாளுக்கு கொஞ்சம் சுண்டல் விநியோகம் பண்ற மாதிரி, இவாளுக்கு கொஞ்சம் இவாளுக்கு கொண்டு இவாளுக்கு கொஞ்சம் குடிக்கிறார். ஆனா ஆழ்வார் மொத்தத்தையும் ஒழிக்கிறார். அதைத்தான் தெரிவிக்கிறார். இது தெரிவிக்கிறார். பண்டை வல்வினை பாட்டியர்களாம் உருவாய்ந்து போகும்படி பண்ணினார். அப்ப அப்படிப்பட்ட வினைகள் தொலைத்தார், தம்மையே ஆகும்படி பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பண்டை வல்வினை பாத்தியர்கள். அடுத்து என் திசையும் அறிய இயம்புகிறேன். வியாக்கியானம் 165 பக்கம். என் திசையும் அறியமிகன் விசேஷஜனோடு அபிசேஷஜனோடு வாசியர எல்லாரும் அறியும்படி சொல்லுகிறேன். தொண்டீர் எல்லாரும் வாரியர் என்னும் ஆழ்வாரோட்டை வாசனையாலே சொல்லுகிறார். அவர் பகவதி விஷயத்தில் ருசியாலே அவ்விஷயத்தில் ருசி உடையாரெல்லாம் வாருங்கோல் என்கிறார். இவர் ஆழ்வார் பக்கல் ருசியா உடையார் எல்லாரும் வாருங்கோல் என்கிறார். ஆழ்வார் பக்கல் பாவபந்தத்தாலே என் திசையும் அரிய அம்பிகேன் தெரிவிக்கிறார். அப்படின்னா இப்பேற்பட்ட உபகாரத்தை எல்லாரும் அறியும்படி சொல்லணும்னு இது 3வது வரி பாசுரத்துல. இப்பேற்பட்ட உபகாரம் பண்ணாரும் என்னன்னு, பண்டை வல்வினை பாத்தியருளினான். அது மட்டும் கண்டார் கொண்டார். கண்டு கொண்டென்னை காரிமாறு எத்தனை உபகாரம் பண்ணார். அது மட்டும் என்னுடைய பாபங்கள் என்ன புண்ணியங்கள் அத்தையும் தொலைத்தார். இந்த விஷயத்தை இப்பேற்பட்ட உபகாரம் பண்ணின விஷயத்தை என் திசையும் அறிய மிகன் 8 திக்கு உள்ளவர்களுக்கும் சொல்ல போகிறேன். அப்படின்னா 8 திக்கு உள்ள பொருள் சொல்ல போறேன்னா யாருக்கு சுவாமி சொல்ல போறேன்? படித்தவர்கள் என்ன, படிக்காதவர்கள் என்ன, விசேஷஜர் என்ன, அபிசேஷஜர் என்ன. அப்படின்னா பண்டித பாமர மக்கள் என்கிற விபாகமே கிடையாது. இவன் பண்டிதன், இவன் பாமரன், இவனுக்கு தெரியும் இவனுக்கு தெரியாது, இவன் ஓகோன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் ஏதோ ஒரு சாத்தியில பிறந்திருக்கான், இவன் உயர்ந்த சாதிவன். இந்த மாதிரி வித்தியாசமே கிடையாது. இந்த மாதிரி வித்தியாசமே இல்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கக்கூடிய வித்தியாசம் பார்க்காமல் சொல்ல போறேன். முதல்ல என் திசையும் அரிய எம்புகேன். அப்ப ஆழ்வீர் அப்படி சொல்லலாமா? உயர்ந்தவர்களுக்கு தானே இதை சொல்லணும்னு நம்ம கேட்டோம். மதுரகவி ஆழ்வாரே உயர்ந்தவர்கள் தான் சொல்லணும். எப்பவுமே ஒரு விஷயம்னாலே நாம சிலதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் ரகசிய கிரந்தங்களா, அந்த ரகசிய கிரந்தம் இன்னாருக்கு தான் சொல்லலாம், இன்னாருக்கு சொல்லப்படாது அப்படின்ற ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு சம்பிரதாயத்துல. இன்னைக்கும் உண்டு, என்னைக்கும். ஏன் என்ன, அது சில கட்டுப்பாடுகள் அதனோடு. ஏன்னா இன்னார் தெரியாத ஒரு சொன்னா அதோடைய தன்மையை குலைச்சிடுவா. குலைச்சிட்டான்னா எனக்கு அதோட மதிப்பே போயிடும். அதனால அவளுக்கு சொல்லப்படாதுன்றா. அதே போல இப்ப நம்ம என்ன பண்ணோம், மதுரகவி ஆழ்வாரை பார்த்து என்ன சுவாமி நீங்க உயர்வு தாழ்வு பார்க்காம பண்ணணும் சொல்லாமா அப்படின்னா, ஆழ்வார் எனக்கு சொல்லியிருக்க மாட்டாரு. நான் உயர்வு தாழ்வு பார்த்திருந்தேன்னா, ஓ இவா பெரியவா இவா சிறியவான்னா முதல்ல நகரம் பண்ணிருக்கோம். நம்மாழ்வார் ஓ மதுரகவி ஆழ்வார் நீச்சான், இவர் அங்கீகாரம் பண்ணுமா? இவர் தாழ்ந்தவராச்சே, முதல்ல என்ன பார்த்திருக்க மாட்டாரு, என்ன அங்கீகாரம் பண்ணிருக்க மாட்டாரு. அப்ப உறவு பார்க்காதபடியாலே என்னை ஏற்றின்றார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக பருது கொண்ட. அப்ப அப்படி இருக்கச்சதே
அடியே என்ன சிலருக்கு நாமே அந்த மாதிரிதான் நடந்துப்போம். நேற்று வரைக்கும் எப்படியோ இருந்திருப்போம். இன்னைக்குதான் சிவைஷ்டவனா சம்பிரதாயத்துக்கு நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் கொடுத்து ஏதோ ஆச்சார அனுகிரகத்துல வந்துட்டோம். வந்த உடனே அங்க வெளில யாரா இருக்கா மோசம், ரொம்ப மோசம், இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காரு, என்னமா இருக்கா எதுவா இருக்கா அப்படின்னு அவளை பார்த்து இவரை வெய்ய ஆரம்பிச்சுவார். இவரே அப்படிதான் நேற்று வரைக்கும், இவரே அப்படிதான் இருந்திருக்காரு. நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்தா இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு உயர்ந்துட்டாருன்னா ஏதோ உயர்ந்துட்டாருன்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சுட்டு அர்த்தம் இல்லை. இது ஸ்ரீபாஷமோ திருவாழ்மோ எல்லாம் தெரிஞ்சுட்டா அந்த அர்த்தமே இல்லை. நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு தேவை, அவ்வளவுதான். பெரிய பெரிய மகானா வித்வானா வந்துட்டாருன்னா ஒண்ணும் கிடையாது. நேற்றுக்கு சம்பந்தம் இல்லை என்கிற ஞானம் இல்லை. இன்னைக்கு ஆச்சாரிய சம்பந்தமோ பகவத் சம்பந்தமோ இருக்குங்கிற ஞானம் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கு மேல அதுல என்னென்ன உள்ளுக்குள்ள என்னென்ன உண்டு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அப்படி இருக்கிற என்ன பண்ணாருன்னா அவ வச்சா எவ்வளவு மோசமா இருக்காங்க. திரும்பி அவளை கேட்ட நேற்றுக்கு நீங்க எப்படி இந்த கேட்ட பதில வராது இல்லையா? இது சொல்லுங்க, தாழ்ந்தவர்னு பார்த்தா இவரையும் நேற்றுக்கு அப்படிதான் இருந்திருக்காரு. இவனே நல்ல கதிக்கு இருக்க வைக்க மாட்டான்னு. அதனால யாரோ ஒருத்தர் தாழ்வு இருக்கான்னா அவரை உடனே விட்டுவிடக் கூடாது. என்னைக்குமே சம்பிரதாயத்துல யாரா புதுசா வந்தா வச்சுக்க சாமி அவன் நம்மளவா கிடையாது. அப்ப நேற்றுதான் வந்திருக்க ஒன்றும் தெரியாது. திருப்பலாண்டே தெரியாது. போனேன் கோடியில உட்காரு பெருமாள் இருந்துருவோம். யஜ்ஞமூர்த்தி 18 நாள் வாதம் பண்ணார். 18 நாள் ஞானம் வாதம் பண்ணார். அதுவும் அத்வைத்தியா இருந்தார். அத்வைத்தியா வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டார். சம்பிரதாயத்துல இருக்காரு. ஓ இப்பதான் வந்திருக்காரு, இவருக்கு ஒண்ணும் பண்ணப்படாது அப்படின்னு என்ன தெரியுமா அவரு பண்ணாரு? தன்னுடைய திருவாராதன பெருமாள் எடுத்து கூட நீ திருவாராதனை பண்ணிட்டாரு. திருவாராதனை யாரா கொடுப்பாங்க? என்ன அந்த பாகுபாடே கிடையாது. சம்பிரதாயம் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தாழ்ந்தவனி நம்ம கேட்ட மதுரை என்ன சுவாமி எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கிறேன், உயர்ந்தவனா பார்த்து சொல்ல வேண்டாம் ஆழ்வார்னா அந்த மாதிரி தாழ்ந்தவனை விட்டு விடக்கூடாது. ஏன்னா யாருக்கு பகவத் விஷயம் போகணும், யாருக்கு ஆச்சாரனை பத்தி தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரியணும். அதாவது இவர் சில பேர் என்ன சொல்ற, சுவாமி அவளுக்கு எல்லாம் போய் காலட்சம் சொல்லிட்டு இருக்காரு, அவளை கேட்டுக்கொள்ள மாட்டேன், அவளுக்கு என்ன புரிய போறது, அவளுக்கு என்ன புரிய போறது, அவளுக்கெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே, அவளுக்கு போய் சொல்லிட்டு இருக்கல அப்படின்னா அந்த மாதிரி யார் சொன்னாலும் என்ன பண்ணிக்கோ, காலக்ஷேப அதிகாரத்தை கவலையே படப்படாது. என்ன பண்ணுவோம் அவளுக்கு புரியும். ஏன்னா இவாளெல்லாம் என்ன நினைக்கிறான்னா புரியத்துக்காக அடியனே சொல்றேன், அடியன் காலட்சேபம் பண்றதுனால உங்களுக்கு புரியுதுன்னு அடியன் நினைச்சா என்னை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பகவத அனுகிரகம் ஆச்சாரிய கட்டாட்சத்தால நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அடியனே தவிர அடியனே எல்லாம் இல்லை. அவன் என்ன நினைக்கிறேன், அவள்கிட்ட காலட்சேபம் கேட்டதுனால ஞானம் வந்துன்னா அப்ப பகவான் ஆச்சாரியன் அவள என்ன பண்ணிருக்கா இதனால வரல. அப்ப இது இந்த காலட்சேபம் வேண்டாமா சுவாமி? என்ன வேணும்? வேணும். அந்த பக்குவம் வரணும் போகணும். அதுக்கு முன்னாடி அவருடைய அனுகிரகம் வேணும். அதனால நாம இந்த மாதிரி ஒரு தப்பு கணக்கு பண்றோம். அவளுக்கெல்லாம் காலட்சேபம் பண்ணா என்ன சுவாமி புரிய போறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்க. அந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் பண்ணி சில தெலுங்கு காலட்சேபம் பண்ணிட்டு இருப்பேன், பண்ணிட்டு இருக்கச்சே அவளுக்கெல்லாம் பண்ணிருக்கிற சுவாமி அவளை என்ன புரியுதுன்னா நிறைய பேர் இன்னைக்கு வித்வான்களே ஆயிருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா நாம நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான் சொல்லுன்னு சொல்லியிருக்கான் அப்படி நம்ம பண்ணி ஆகணும். அதோடைய பிரதிபலன் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது. ஆனா அதை நம்ம இக்னோர் பண்ணினாதான் தவறு. இக்னோர் பண்ண ஒருத்தரையும் நம்ம எந்த விதமான இவருக்கு இது தெரியும், இவருக்கு அது தெரியும், இவருக்கு அது தெரியும் அப்படின்னு இவருக்கு இதை சொல்லலாம், அவருக்கு அது அந்த மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோன்னு அர்த்தம். என்னார் எனையார் என்ற வாசி பார்க்கவே படாது. அதுதான் என் திசையும் அரிய எம்புகேன். அவர் என்ன சொல்லிருக்கணும், என் திசையில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு அல்லது விசேஷஜர்களுக்கு அரிய எம்புகேன் சொல்லிருக்கணும். என் திசையும் அங்க இருக்கிறவ அத்தனை பேரும். அப்பனா ஏன்னா ஆசையோடு ஒருத்தர் கேட்கிறாரா, ஆசையோடு ஒருத்தர் கேட்கிறான்னா வந்தாச்சா சொல்லியாகணும். ஏன்னா சரி சுவாமி சொல்லணும் அவங்க புரிஞ்சுக்கிறேன், புரியும் புரியும் புரியாம போகாது. 100 சொன்னேன் 2 புரியட்டுமே, அடிக்கடி சொல்லுவேன் 2 புரியட்டுமே. அப்புறம் 98 போயிட்ட சுவாமின்னா அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு வரப்போறது, இன்னும் 2 வரும், இன்னும் 2 வரும். அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு 50 தெரிஞ்சுக்க மாட்டாரா, இல்ல 40 தெரிஞ்சுக்க மாட்டாரான்னா தெரிஞ்சுக்க மாட்டேன். தெரிஞ்சின்றபடியால மோட்சம் சொல்ல, ஆனா தெரிஞ்சின்றபடியானா ஓ சம்பிரதாயம் இப்படி இருக்கே, நாம இப்படி இருந்துக்கவே இது இல்லவே அப்படின்னு தன்னை மாற்றிக்கொண்டு ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கு என்னென்ன நிலை வேணுமோ, பகவத் கட்டாட்சத்துக்கு என்னென்ன நிலை வேணுமோ அதை வாங்க. அதனாலதான் நமக்கு இன்னைக்கு சொல்ல வந்தேன்னா, அதனால
எந்த நிலையிலுமே கூடாது குறித்து சாட்சியார் மதுரகவி ஆழ்வார் என் திசையும் அறிய இயம்புகை. இது தவறா நினைக்க வேண்டாம். சில சில வர்ணத்துக்கு சில குலத்துக்கு பாகுபாடு பார்த்து சில பேர்லாம் இப்ப குறைஞ்சிருக்கு, அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த வர்ணத்தாருக்கு மட்டும்தான் அது. திருவாய்மொழி சர்வாதிகாரம், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் சர்வாதிகாரம், எல்லாருக்கும் உண்டு. யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் உண்டு. சரி சுவாமி, அவ ஆச்சாரிய சம்பந்தமே பெறல, ராமானுஜ சம்பந்தமே பெறல, அவளுக்கு உண்டா இல்லையா? சொல்லு சொல்லு. 4 தடவை கேட்டாச்சு, 5வது தடவை என்ன பண்ணுவாரு? ஓ, நாம தவற இழைக்கிறோமே, சம்பந்தம் வேணுமே, அவார பண்ணிக்க போறாரு. ஏன்னா இது இந்த மாதிரி பாகுபாடு பார்த்தோம்னு வச்சுக்கேன், சம்பிரதாயமா வர்றார். ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூர்மணி எதுக்காக சொன்னார்? அவர் என்ன பண்ணிருக்கோம்? ஆசையெல்லாம் கிடையாது, நீ உனக்கு இந்த யோகதை இருக்கா, இந்த யோகதை இருக்கா, இந்த குலத்துல பிறந்திருக்கா, இந்த ஆச்சார அனுஷ்டானம் இருக்கா, அப்பதான் சொல்லுவேன். எம்பெருமானார் பண்ணாரா? இல்லையே. ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆறுதல் கூறும் என்று இத்தனைக்கும் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராஜன் என்னருளால் அப்படின்னு அது அவருக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் ஒரு ஆச்சாரம் சிஷ்யர் ஆச்சாரம் இந்த பద్ధதி தான் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா அந்த வரம்பை அறுத்தார்ல, பேசி வரம்பறித்தார். அப்ப ஆசை, அவர் பிரீத்தி இருக்கா, இதுல விருப்பம் இருக்கா, அது போதும். அப்ப நமக்கு என்ன சுவாமி யோகத்தை? விருப்பம் யோகத்தை. என்ன பண்ணும்? விருப்பம் இருந்தா இதுல பிரீத்தி இருக்கா, ஆசை இருக்கா, சொல்லு. அததான் திருவீரன் என் திசையும் அதிக எம்பையன். அந்த வாசி பார்க்கப்படாது, ஆசையோடு கேட்கிறான்னா உடனே அப்படின்னு தெரிஞ்சா சரி சுவாமி. ஒருவேளை அப்புறம் அந்த தப்பானவர்களே சரி இல்லையா சுவாமி, அவர் வந்தார் சுவாமி, வந்து கேட்டார், வந்து கேட்டுங்க அதுல தப்பானவெல்லாம் நிறைய பேர் இருக்காளா சுவாமின்னா? இருக்கா, அது இல்லைன்னு சொல்லுங்க. அந்த தப்பான இருக்கிற அவளை பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் அடிய நிக்கல. அப்ப அந்த சாமர்த்தியம் பகவான் கொண்டோம். இவர் பார்த்துட்டு தப்பா ஏதோ கேட்டார்னா அதுக்கு உண்டான நிலைவு அது பாத்துக்கிறாங்க, அது அவர் பொறுப்பு, அவர் பாத்துக்கிறாரு. அப்ப நம்மை பொறுத்தவரை சொல்லணும். இதைத்தான் மதுரை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? என் திசையும் அறிய எம்பிகேன், 8 திக்கிலும் போய் சொல்வோம் என்று சொல்லும்படி அறியும்படி சொல்கிறேன். சரி, ஏற்கனவே இப்ப ஒரு பெரிய விசாரம். ஏற்கனவே இப்ப என்ன பண்ணணும்? இன்னார் இடையான்னு பார்த்து சொல்ல வேண்டாமா? என்ன பார்த்துக்கணும், இன்னார் இடையான்னு பார்த்து சொல்ல வேண்டாமா? உயர்ந்தவாளுக்கு சொல்ல வேண்டாமா? அதை விட்டுட்டு எல்லாருக்கும் போய் சொல்லப்படுன்னு சொல்லிட்டு இருக்கிறே, அது மாதிரி சொல்லலாமா அப்படின்னு கேட்டு இதுக்கு சமாதானம் சொல்லணும். ஏன்னா ஆழ்வார் பாட்டு எப்படி இருக்கவர்? உம்முடைய ஆச்சாரியனை மதுரகவியா பார்த்து நம்ம கேட்கலாம். மதுரகவிகளே, உம்முடைய ஆச்சாரியன் நம்மாழ்வாசன அவர் பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னாரு. அவர் பாரு இப்படி யாருக்கும் சொல்லியிருக்காரு? பொழிக 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 போயிற்று வள்ளியிற் சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நவனுக்கிங் யாதொன்றுமில்லை கலியும் கடும் கண்டு கொண்பேன் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி உடிதரக் கண்டோம் 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 கண்ணை கிணியன கண்டோம் தொண்டீர் எள்ளீரும் வாரி தொழில் தொழுது நின்றார்த்தம் வண்டார் தன்னந்துடாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பந்தார் பாடி நின்றாரி பறந்து திரிக்கின்றபடி 2வது பாசனம். தொண்டீர் எள்ளீரும் வாரியில் நாம் தொண்டீர் எல்லீரும் வாரி, தொண்டீர்கள் எல்லாரும் வாங்கோ, தொண்டீர்கள் எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ. நம்மாழ்வார் பாசனம் 5ஆம் 10 2ஆம் திருவாழி பொலிக பொலிக பாசனம், அதுல 2வது பாசனம். தொண்டீர் எல்லீரும் வாரி, தொண்டீர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொன்னாருன்னு இப்ப நமக்கு ஒரு சந்தேகம். இப்ப ஆழ்வார் ரொம்ப ஜாகிரதையா பாடியிருக்கார். அப்படி இருக்காச்சே தொண்டீர் எல்லீரும் வாரின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். அப்ப தொண்டீர்கள் மட்டுமே எல்லாரும் என்றார் இல்லையா? இல்லைன்னா தொண்டீர் என்று சொல்லியிருக்க வேண்டாமா? எல்லீரும் வாரில் தொண்டர் 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 இல்லாதடா அர்த்தம். அப்பனா ஆழ்வார் சொல்லுது தொண்டீர் எல்லீரும்னா தொண்டர்கள் எல்லாரும் என்றார். நான் உடனே மதுரை பிடிச்சிருந்தோம். என்ன பிடிச்சுன்னா இப்ப பாருங்க, நம்மாழ்வார் தொண்டீர்கள் இல்லாததான வேண்டாம் என்றாரே ஆழ்வார். நீரு என் திசையும் அறிய முடியும் தெரிவிக்கிறே. ஆழ்வார் என்ன சொன்னார்? உபதேசம் பண்றதுக்கு அதனுடைய 8 திக்கிலும் என் திசையும் அறிய எம்பிகன் சொல்றே. ஆழ்வார் என்ன பண்ணார்? கண்டோம் 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 கண்ணி கிணியற கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரு, யாருங்களோ தொண்டர்களோ அவங்க எல்லாரும் வாங்க, அவங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கன்னு. அப்ப ஒரு வரைமுறை படித்தினாருன்னு நம்மாழ்வார். மதுரகவி ஆழ்வாரே, நீ அந்த வரமுறை நீ மீறி இருக்கிறீர. என்ன சொன்ன? தொண்டீர் இல்லாதது வேண்டான்னு ஆழ்வார் சொன்னதா தெரியறது. ஏன்னா தொண்டீர்
எல்லீரும் பாரில். அப்ப ஆழ்வார் என்ன பண்ணிக்கணும், நீர் எப்படி என் திசையும் அரிய அம்பிகன் சொல்லியிருக்கிறோ அதே போறாங்க தொண்டீர் சப்தம் போட்டுக்கப்படாது, என் திசையும் அரிய அம்பிகன் அப்படின்னு சப்தம் போட்டுக்கணும். எப்ப உம்முடைய நம்மாழ்வார் தொண்டீர் எல்லீரும் பாரின்னு சொன்னாரோ அப்படி இருக்கச்சதே நீர் என் திசையும் என்கிறீரே, என் திசையில் உள்ள தொண்டர்களுக்குன்னு சொல்லணும் நாம கேட்டு. அப்ப என்ன அப்பனா என்ன பண்ணணும், அங்க இன்னாருக்குத்தான் சொல்லலாம், இன்னாருக்கு சொல்லப்படாது அப்படின்னு வரமுறைப்படுத்தணுமானோ. அந்த மாதிரி வரமுறை நம்மாழ்வார் படித்திருக்காரு. தொண்டீர் எல்லீரும் பாருங்க, நீர் அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். அப்ப என்ன சொல்லணும், என் திசையும் என்கிறீரே. அப்ப என் திசையும் சொல்லாம என்ன பண்ணும், என் திசையும் தொண்டீர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்ப நீர் 8 திக்கிலும் சொல்லும் வேண்டாம் என்று சொல்லலவே, அப்ப 8 திக்கிலும் இருக்கிற தொண்டர்களுக்கு என்று சொல்லியிருக்குமானோ. நான் சொல்லும் போது 8 திசைகளுக்கு தொண்டர்களுக்கு ஆடுபடுறது ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நான் சொன்னேன் என் திசையும் அரிய அம்பிகன் 8 திக்குல இருக்கிறவர்களையும் சொன்னேன், தொண்டீர்னு நான் சொல்லல. வாஸ்தவம் தான். எப்ப நான் 8 திக்குன்னு சொன்னேனோ சொன்ன உடனே அவெல்லாம் என்ன பண்ணுவா, ஆழ்வார் விஷயம் சொல்லிட்டு இருக்கார் போட்டுக்கு. உடனே அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா தொண்டர்களை ஆழ்வான், தொண்டர்களை ஆழ்வான். எப்படி சுவாமி இவ்வளவு தைரியமா சொல்றான் அவர், எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றார்? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர், யாரோ ஒருத்தர் ரொம்ப மோசமா இருந்தார். அதுவும் இத்தனைக்கும் அவ அது பேரை சொல்ல ஆச்சாரியோட புருஷன் புள்ள, ஆச்சார புருஷோட புள்ள. இன்னொரு ஆச்சார புருஷார்கிட்ட அவர் காமிச்சு கொடுத்தார், இந்த மாதிரி சொல்லி புள்ள இந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாது, ஒன்றும் கவலைப்படாது. அதே கிட்ட அனுப்பினார். வந்தா வந்துட்டு கூட அதே மாதிரிதான். அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் வச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, திருமண் காப்பென்னு அவருடைய அனுஷ்டானம் என்ன ஆச்சாரம் எல்லாம் ஆயிடுச்சு. என்ன சுவாமிச்சுன்னா, அப்ப தொண்டீரா இல்லையே சுவாமி முதல்ல, இப்ப தொண்டீர் ஆயாச்சு. எதனால சுவாமி தொண்டீர் ஆயாச்சுன்னா, ஆயிரத்தி ஆழ்வார் நிலை சொன்னாலே தொண்டீர் ஆயிடுவார். ஆழ்வார சொன்னாலே தொண்டீர் ஆயிடுவான்னு நீங்க என்ன நினைக்கிறேன்? இப்ப மதுரை நம்மளை பார்த்து கேட்கிறேன், நீங்க என்ன நினைக்கிற, பகவத் விஷயம் சொல்லணும்னா தொண்டீர்களாக ஆக மாட்டா. ரொம்ப முக்கியம் இது. பகவானை பத்தி பேசணும் வச்சுக்கேன், அவன் தொண்டர்கள் ஆக மாட்டான். அதனால ஏற்கனவே நம்மாழ்வார் என்ன பண்ணார், பகவானை பத்தி பேச போறேன், அவன் தொண்டர்களா ஆக மாட்டா. அதனால தொண்டர்களா இருக்கிறீங்களே நீங்க வாங்கன்னு கூப்பிட்டார். அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு, கூப்பிடணும். ஆனா நான் சொல்ல போறது பகவான் விஷயம் இல்லையே, நான் சொல்லும் போதே தொண்டர்கள் ஆகி விடுவார்கள். ஏன் சுவாமின்னா, நான் விசேஷத்தை சொல்றது எது, ஆழ்வார் விஷயம். பகவத் விஷயத்தை சொன்னாதான் தொண்டர்கள் வாங்கன்னு கூப்பிடணும். ஆழ்வாருக்கு இருக்க வைபவம் என்னன்னா, சொல்லியாச்சுன்னா அவன் தொண்டர் ஆழ்வான். ஒண்ணுமே பெற வேண்டாம், தொண்டியாச்சு ஒண்ணுமே இல்லை. சேவா காலம் பண்ணும் போது குருகூர் சடகோபன் சொன்னோம்னு கை நமக்கு தெரியாம நம்ம கை 2 கையும் சேர்ந்து நேர தெற்கு நோக்கி சேவிக்கிறோம். எதனால ஆழ்வாருக்கு இதே சரசநாமம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி யாராவது கை கூப்பிடறாளா, சர்வ பிரகரணாயுதோம் நம இதே அப்படின்னு வனமாலேக தேசாங்கி சங்கி சக்கரி சனந்தகே அப்படின்னு கை கூப்பிடறாங்கன்னா, அந்த மாதிரி கை கூப்பிடறா. யாருக்கு கை கூப்பிடறா, எங்க இருக்காளோ எது இருக்காளோ அதுக்கு தகுந்த கை கூப்பிடறான் பகவான். ஆனா இந்த திசையை நோக்கி கை கூப்பிடு, இந்த ஸ்ரீவைகுண்டம்னா மேல நோக்கி கை கூப்பிடும். அந்த மாதிரி தன்மையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பாசனம் மாறன் சடகோபன் மாறன் சொன்ன வறட்சியே தெற்கு நோக்கி கை கூப்பிடுறோம், தன்னை அறியாமே வருது. அப்ப 10வது 11வது பாசம் வருது, சடகோபன் சொல்ல போற நம்ம கை கூப்பிடணும் அப்படின்னு நினைவு இருக்கா, கிடையவே கிடையாது. அன்னடியே வந்துடுறதுன்னு. அதே போல இந்த தொண்டீரன்ற தன்மை என்னன்னா, ஆழ்வார் பிரபாவம் சொல்றானே இவ தொண்டர் ஆழ்வார் தொண்டர். இது நீங்க சொல்றதுலாம் எப்படின்னா, பகவத் விஷயத்துல ஆக மாட்டேன் நான் சொல்றேன், வாஸ்தவம் தான். ஏன்னா அப்ப தொண்டர்களா இருக்கிறவாளுக்கு தான் இந்த பகவத் விஷயம் சொல்ல முடியும். ஆனா இங்க அப்படி இல்லை, சாமானிய மக்கள் சொல்லிட்டு இருக்கும் போது அவ தொண்டர்கள் ஆழ்வா, ஆழ்வார் வைகும் ஆழ்வார் வைகும் அப்படின்னு. அப்ப அனைவரும் தொண்டர்கள் ஆயிடுவார்கள். ஏன்னா நம்மாழ்வார்க்கு பெருமாளிடத்துல வாசனை ருச்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ருச்சி இருப்பவர்கள் வாருங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஏன்னா பெருமாளிடத்துல வாசனை இருக்கா ருச்சி இருக்கா, அதான் வாருன்னு கூப்பிட்டாரு. இவருக்கு ஆழ்வாரிடம் இருக்கும் நெருங்கிய தொடர்பால் ஆழ்வாரின் ருசி இருக்கும் எல்லாரும் வாங்க கொண்டாரு. இப்ப ஆழ்வாரத்தில் நெருங்கிய தொடர்பு, ஆழ்வாரத்தில் ருசி இருக்கும் எல்லாரும் வாருங்கன்றா இல்லையா. இப்ப நான் சொல்வது என்னன்னா,
பெருமாள் பட்டியல்ல ஒன் தமிழ். அப்படிப்பட்ட என்னது என் திசையும் அரிய எம்புகேன். ஆழ்வார் விஷயத்துல சொல்லியாச்சுனாலே எல்லாம் ஓடுவான், வேற எதுவும் தெரியல. பகவான் விஷயத்துல சொல்லுங்கோ, தொண்டர் வர்றதுக்கு ஒரு சிரமமா தான். இவரை வாழ்ந்தது. அதுக்கப்புறம் என் திசையும் அரிய எம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே. ஒன் தமிழ் கடைசி பத்தி 165 பக்கம். ஒன் தமிழ் ஷடகோபனுடைய மயர்வர மதுமம் அருளின அவருடைய அருள் போலல்ல ஆழ்வாருடைய அருள். அவ்வருளுக்கும் அயலான வளவிலே வரப்பண்ணினார் அருள் என்றே ஒன் தமிழ் ஒல்லிய தமிழ் அழகிய தமிழ் என்றபடி பாலைய தமிழில் இசைக்காரர் பத்தர் பருவம் படி திருவாய்மொழி பாடின அருளுக்கு மேலே இரே என்னை விஷீகரித்த அருள் முடிச்சுட்டாரு. இப்ப ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே, பெருமாளுடைய அருளை விட ஆழ்வார் அருள் உயர்ந்ததுன்னு. இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியா இல்ல. பெருமாளுடைய அருளை விட ஆழ்வாருடைய அருள் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கேன், ரொம்ப நாளா பிடிச்சிருக்குன்னா இவர் தான் இந்திரன், இவர் தான் சந்திரன், ஓகோ ஓகோன்னு கொண்டாடுவார். அந்த மாதிரில இருக்கு. ஆழ்வார் நம்ம ஆழ்வார் அடியும் உயர்ந்தவர் தான். பெருமாளுடைய அருளை காட்டிலும் ஆழ்வார் அருள் உயர்ந்தன்னு சொல்றேன். அது என்ன மாதிரி பெருமாளுடைய அருளை காட்டும் ஆழ்வார் அருள். இப்ப நான் அதுக்கு சாட்சி சொன்னா ஒத்துக்கிறேன், சாட்சி சொன்னா ஒத்துக்கிறாரா? சரி சொல்லுமே, நம்ம கேட்டோம். சாட்சி சொன்னா ஒத்துக்கிறார், மதுரை நம்ம கேட்டார், நம்ம சொன்னோம் சொல்லுவேன்னாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பெருமாள் அருளி என்ன பிடிக்கணும். அப்படி அனுகிரகத்தால் தான் பெருமாள் பகவானுக்கு நான் பக்தனா ஆகணும். அப்ப அவருடைய கட்டாட்சத்தால என்ன பிடிக்கணும். ஆனா அவர் அருளினார் எத்தனையும் அருளினார். ஆனா நான் என்ன பண்ண, அவருடைய அருள் இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அப்புறம் அவர் அருள் கூட்டணுமா, அவருடைய திருவடிக்கு போய் சேர்ந்திருக்கணுமோ, அங்கிருந்து தப்பிச்சுட்டு வந்துக்கணும். ஆனா ஆழ்வார் அருள் பண்ணணும், அந்த அருள் தப்பிக்க முடியலையே. அப்ப எதுக்கு பலம் அதிகம்? என்ன பார்த்துக்கணும். பகவான் அருள் பண்ணார், தப்பிச்சுன்னு வந்துட்டேன். ரெண்டு பேர் இழுக்கிறார். இழுக்கச்சே இந்த இழுக்கப்படவர்களுக்கு பலம் அதிகமா இருந்தா ரெண்டு பேரும் தள்ளி விட்டு வந்துடுவார். அது இவருக்கு பலம் கொஞ்சம் அவா ரெண்டு பேருக்கு பலம் அதிகம், இவருக்கு அவா சைடு போயிடுவார். இப்ப மதுரகவி ஆழ்வார் பகவானும் அருள் கொடுத்திருக்கார், நம்மாழ்வாரும் அருள் கொடுத்திருக்கார். பகவான் அருள் முதல்ல வந்தது, அதுல தச்சு நீராக வந்துட்டார். சரி தப்சின்னு வந்துட்டாருனோ, நம்மாழ்வார் அருள் பண்ணியிருக்காருனோ, அந்த அருளை தப்பிச்சுட்டு வேற எங்கேயாவது போயிருக்கோம்னா தப்பிக்க முடியலையே. இப்ப இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். இந்த விஷயம்னா அடியேனை பிடித்திருக்க முடியல பெருமான் அருள். என்ன நன்னா கட்டி போட்டுக்கலாமோ, கட்டொன்னா பண்ணிய பெருமான் என்ன கட்டி போட்டுக்கலாமா, பகவானுடைய அருள் கட்டி போட முடியல. அதே நம்மாழ்வார் அருள் என்ன கட்டி விட்டேன்னு, அந்த மாதிரி கட்டி விட்டேன்னு. இப்ப யாருடைய அருள் உயர்ந்தது நீங்களே பார்த்துக்கோ. இது ஒரு இன்னொரு திட்டாதான் இருக்கிறார். காந்தம் இருக்கு இல்லையா, அதாவது ஐஸ் காந்தம்னு சொல்லுவாங்க. அந்த காந்தம் இருக்கு இல்லையா, அந்த காந்தம் இருக்கே அது சின்னதா இருக்குன்னு வச்சுக்க, அங்க ஒரு பொருள் இருக்கு, இரும்பு இழுக்கும். சின்னதா இங்க வச்சா அது அங்கேயேதான் இருக்கும். அதே இன்னும் அந்த போடா இன்னும் பெரிய காந்தமா எடுக்கணும். பெரிய காந்தமா எடுத்தானே என்ன ஆச்சு, அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த இரும்பு தன்னடியே வந்து இருக்கணும். பெருமாளுடைய அருள் சிறிய காந்தத்தை போல, ஆழ்வாருடைய பெரிய காந்தத்தை போல இழுத்து அந்த இழுத்தபடியால அது தானே உயர்ந்தது அப்படிங்கிறார். அதனால ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே, அதனாலதான் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே. அப்ப பெருமாளுடைய அருளுக்கு தப்பிய மதுரகவியாழ்வார் அப்படின்னா மதுரகவிகளை வரப்பட்ட அருள் அப்படின்னா பெருமாளுடைய அருளுக்கு தப்பிட்டு நேர ஆழ்வாருடைய திருவடி இருக்கக்கூடிய அருள், அந்த அருள் வந்து சேர்ந்துட்டார். அப்ப மதுரகவியை வர பண்ணினது எது, நம்மாழ்வாரின் அருள். பெருமாடுதான் இருந்தார், அவர் அவ்வளவு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. அதை விட இன்னும் பெரிய காந்தம் இது, அது சின்ன காந்தம். பெரிய காந்தம் என்ன, நன்னை இழுத்துட்டு மதுரகவி இரும்பா வச்சுக்கோ, நன்னை இழுத்துக்கணும். இப்ப நம்மாழ்வார் அருள் உட்காந்துட்டு இல்லையா, அதுதான் என்ன ஷடகோபன் அருள். ஏன்னா அப்ப பகவானுடைய அருளை காட்டிலும் ஷடகோபன் அருள் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே. அப்ப ஒன் தமிழ் அருள், ஒன் தமிழ் ஒல்லிய தமிழ்னா அழகிய தமிழ். எத்தனை விஷயம் சொல்ற, ஒன் தமிழ் ஒல்லிய தமிழ் அழகிய தமிழ். அப்பன்னா 4 திவ்ய பிரபங்களை பாடின தமிழ் ஒன் தமிழ். ஒன் தமிழ் தம்பாட்டு சொல்லல, கன்னிச்சில் தாமை இவர் சொல்லவே இல்லை. ஒன் தமிழ் திருவிருத்தம் என்ன, திருவாசனம் என்ன, பெரிய திருவந்தாதி என்ன, திருவாழ்வு என்ன, 4 திவ்ய பிரபங்களை பாடின தமிழ் ஒன் தமிழ்.
ஒல்லிய தமிழ், அழகிய தமிழ். இங்கு தெரிவது பாலே தமிழரின் இசைக்காரர் பத்தர் பருவம் ஆயிரத்தின் பாலே பட்ட இவபத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே. ஆசிரியர் நம்மாழ்வார் பாசனம். மாலே மாய பெருமானே மாமாயனே என்றென்று மாலே ஏறி மானருளால் மண்ணு குருவோ ஷடகோபன் பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பருவம் ஆயிரத்தின் பாலே பட்ட இவபத்தும் வல்லார்க்கு இல்லை பெருனா. அப்ப 4 பிரபந்தங்களை பாடினதே அருள். அதவிட அருள் என்ன தெரியுமா? என்னை விஷயீகரித்தது. 4 பிரபந்தங்களை பாட, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்வு, 4 பிரபந்தம் பாட, அது கிருபைதான். அது ஆழ்வாடி கிருபையால் தான் ஏற்பட்டது. ஆனா அந்த கிருபையை காட்டிலும் என்னை விஷயீகரித்தாரோ அந்த கிருபை இன்னும் உயர்ந்தது. ஏன்னா என்னை அங்கீகாரம் பண்ணதான் இன்னும் பெரிய அருள். அப்பனா என்ன, ஒன் தமிழ் ஷடகோபனருடைய அந்த அருளுக்கு பிரபந்தம் பாடின பெரிய அருளே கிடையாது. அப்ப பெரிய அருள் எது சுவாமி? நன்மையால் மிக்க நான்மலையாறுகள் பொன்மையாக அவர்கள்லாம் கைவிட்டாருனா அந்த கைவிட்டதை எனக்கு அவருடைய கிருபையாலே என்னை தான் திருப்பி சேர்த்துட்டாருனோ இதை விட பெரிய அருள் இருக்கானா? கிடையாது. அதான் அப்பனா இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறேன்? அந்த 4 பிரபந்தங்கள் பண்ணார், என்னையும் தன்னுடைய திருவடியை சேர்த்து கொண்டார். இந்த ரெண்டையும் உலகத்துல போய் பறைசாத்த போகிறேன், என் திசையும் அறிய எம்புகிறேன் ஒன் தமிழ் ஷடகோபனுடைய. அப்ப ஷடகோபன் அருளாலே என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார். கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிறான் பண்டவல் வினை பாத்தி அருளினான், என் திசையும் அறிய எம்புகிறேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளியன். பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் முற்று பெற்றது. ஆச்சரியமான வியாக்கியானம். அதற்கு மேற்கொண்டு இப்ப நஞ்சியருடைய வியாக்கியானம். நஞ்சியருடைய வியாக்கியானம் ஆச்சரியமான வியாக்கியானம். இந்தியர் வியாக்கியானம் ஒவ்வொன்றும் தெரியும். ஒரு நிமிஷம். பக்கம் 160 நஞ்சியர் வியாக்கியானம். அநேகம் அவதாரிகள்லாம் என்ன ஒரே சரியாதான் இருக்கு. இதுல இந்த நஞ்சியர் வியாக்கியானம் முடிச்சு ஆச்சரியமான வியாக்கியானம். வேறு விதமான அர்த்தம் காட்டுறார். அதாவது என்னுடைய அனைத்து பிரதிவசங்களையும் போக்கினார் தெரிவிக்கிறார். அதாவது கண்டுகொண்டன்னை காரிமாறப்பிரான் பண்டவன் முதல் அவதார பாஷன் என்னுடைய சகல பிரதிபந்தங்களையும் போக்கின ஆழ்வாருடைய நெறிகேதி விஷயகாரத்தை சுப்பிரசித்தமாக ஆக்குவேன் என்கிறார் வியாக்கியானம். கண்டுகொண்டன்னை இருந்தான் கண்டுகொண்டு என்று எம்பெருமான் ஆழ்வாரை கண்டுகொண்டிருந்தா போலே ஆழ்வாரும் அலபியமாகிறபடி காட்சி இத்தலைக்கவாக இன்றைக்கே தம் பேராக வைத்திருக்கபடி காரிமாற பிரான் ஆழ்வார் பிரான் பெருநலங்கண்ண இனுமா பொலிவரும் காரிமாற பிரான் என்கிறான். அப்படின்னா என்னுடைய அனைத்து பிரதிபந்தங்களையும் போக்கிறார். பண்டை வல்வினை பாட்டி அப்படின்ற என்னென்ன இடையூறுகள் உண்டோ அந்த இடையூறுகள் எல்லாத்தையும் ஒழித்தார். யார்? நம்மாழ்வார். மதுரகவியுடைய இடையூறு ஒழித்தார். ஒழித்தார்னா என்ன? அகங்காரம் அமக்காரங்கள் நசை அது கிட்டக்க வரா மாதிரி எல்லாத்தையும் போக்கிட்டார். வித்தியாசம். இப்ப என்ன பண்றதுன்னா 4ஆம் பாசனம், 5ஆம் பாசனம், 6ஆம் பாசனம், இந்த 3 பாசனத்தை என்ன பார்த்தோமோ இப்ப அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கோப்து சொல்ல போறார். அப்படின்னா இங்க விரோதிகள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டார். இப்ப இந்த இப்படிப்பட்ட பிரபாவத்தை உலகோருக்கு எல்லாருக்கும் உரைக்கப் போகிறேன், என் திசையும் அறியம்பிகன். அப்ப நம்மாழ்வார் மதுரகவிகளை நெருக்கமாக அன்போடு வெச்சகன் வைக்காமல் பாக்குறாராம். இந்த அர்த்தம் வேற யாருமே காட்டல. அப்படின்னா அப்படி நமக்கு யாரோ ஒருத்தர் பிடிச்சிருக்கு வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்குன்னா சுவாமிகளே யாரோ ஒருத்தர் அப்படின்னு செய்ய பார்த்துட்டே இருக்கும். வெச்சகன் வராம பாருங்க. இப்ப நம்மாழ்வார் என்ன பண்ணார்? மதுரகவி அவரை கிடைக்கணுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அப்படியே பார்த்துக்கணும். அதான் கண்டு கொண்டு. அங்க கண்டு கொண்டு பெரிய வாச்சாங்களே அர்த்தம் வேற பார்த்தோம். கண்டார் கொண்டார். என்ன நிதி எடுத்தா போலே கண்டார் கொண்டார்னு அங்க பார்த்தோம். இங்க என்னன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்காராம். என்ன சுவாமி பார்த்துட்டே இருக்காரு? என்ன பார்த்துட்டேன்னா கண்டார் கொண்டார், கண்டு கொண்டார் அப்படிங்கிறது வேற அர்த்தம் இல்லை. என்னன்னா கண்டு கொண்டுன்னா சுவாமி இருக்கிறார்னு புரிஞ்சு கொண்டார். இந்த அர்த்தத்தில் தான் என்ன அர்த்தம்? என்னை கண்டார் கடாட்சித்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரியவாச்சான் பிள்ளை கண்டார் கொண்டார் சொன்னா போல இங்க இல்ல. இங்க கண்டு கொண்டு என்பதற்கு வேறு விதமா அர்த்தம் சொல்கிறார். ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? கண்டு கொண்டனா என்ன கண்டார் கொண்டார் அப்படின்னு. இப்ப இங்க அப்படி இல்ல. கண்டு கொண்டு என்பதற்கு இன்னும் ஆசிரமா தொகுதி ஊரை கண்டார் போலே உலகத்தை கண்டார் பாக்குறா இல்லையா? அப்ப ஒருத்தரை வெச்சக்கன் வாங்காம பாக்குறேன்.
வெச்சகன் வாங்காம பார்த்துட்டே இருக்கிறனோ அந்த பார்த்துட்டே இருக்கதான் கண்டு கொண்டுன்னு சொல்லலாம்லவனா. அவர் அனுகிரகத்துக்கு கண்டு கொண்டு என்றும் சொல்லலாம். அப்ப அனுகிரகிப்பதற்கு இது தேவையில்லை, ஊனக்கண் தேவையில்லையே. ஆனால் கட்டாட்சிப்பதற்கு ஊனக்கண் தேவை. அவர் அனுகிரகம் பண்றதுக்கு அனுகிரகம் என்ன பண்ணாங்க, அது கண் வேணுமா? தேவையில்லை. ஆனா கட்டாட்சி கண் தேவையணும். ஏன்னா முன்னாடி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை பார்த்தது என்ன, அனுகிரகித்தார், மனதால் ஆசீர்வாதம் பண்ணார், கண்டார், கொண்டார் அப்படின்னு தான் பார்த்தோம் இல்லையா. ஆனா இப்ப சொல்றது நேரே மதுர கவிகள் பக்கத்துல உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு ஆசையோடு எப்படி பருவம் ஆசையோடு எப்படி ஒரு குழந்தையானது அந்த குழந்தையை தாய் பரிவோடு எப்படி பார்த்து கொண்டிருப்பாரோ அதே போல மதுரகவி ஆழ்வாரை நம்மாழ்வார் பார்த்து கொண்டிருக்கார். அதான் கண்டான்னு. இந்த மாதிரிலாம் இருக்குமா சுவாமி? இந்த மாதிரி உண்டா? இந்த மாதிரி பண்ண முடியுமா? பக்கத்துல உட்கார வச்சு இப்ப ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ. உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவான்? அது அப்பதான் சுவாமி எல்லாம் சரியா போயிருக்கு, ஏதோ பகவதி கட்ட நட்சத்திரம் அப்படின்னு இந்த தாயார் நம்ம பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டே இருப்பா. என்ன பண்றது, ஏது பண்றது, ஆடுறது, ஆடித்தனா நல்லா சிரிப்பா. அப்ப ஏதாவது அழுவனா என்ன ஆழ்வாராலன்னு சொல்லி கிடையாது. அந்த மாதிரி நம்மாழ்வார் என்ன பண்ணாருன்னா மதுரகவி ஆழ்வார் பக்கத்துல உட்கார வச்சிருந்து இன்னும் ஆசையோடு அந்த மதுரகவி இந்த குழந்தையை இவர் தாயின்னு வச்சுக்கணும், அவ குழந்தைன்னு வச்சுக்கணும், அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பார்க்கின்றார், கண்டார், கொண்டார், அந்த பரிவோடு பார்க்கிறாராம். இது ஒரு நிர்வாகம். இது ஒரு நிர்வாகம் வச்சா மற்றொரு நிர்வாகம் உண்டு. அதான் கண்டார், கொண்டார். இன்னொரு நிர்வாகம்னா இருத்தும்பியந்தன்னை 8ஆம் பத்து 7ஆம் திருவாவிழி முதல் பாசனம். இருத்தும்பியந்தன்னை தன் பொன்னடிக்கு என்று அரித்தித்து எனது ஒரு இருந்தான் நம்பிக்கு பொருத்தவனை வாமனந்தான் எந்த கருள் வீட்டிருந்தான் கண்டு கொண்டே. இது ஒரு முதல் பாசனம். 2வது பாசனம் இருந்தான் கண்டு கொண்டு எனதேடை நெஞ்சாலும் தெரிந்தாது ஓர் ஐவரை தேய்ந்தரமண்ணின் பாசனம். இருந்தான் கண்டு கொண்டு எனதேட நெஞ்சாலும் திருந்தாலும் ஐவரை ஓர் நெஞ்சிருக்கிறதையா. இப்ப பல தடவை இப்ப நம்மாழ்வாரு அந்த மாதிரி பெருமாள் பாக்குறாராம். ஏன் இந்த நம்மாழ்வார பெருமாளை பாக்குறாருன்னா இது நம்ம திருவாயூர் பாசனம் 8ஆம் பத்து 7ஆம் திருவாயூர் 2ஆம் பாசனம். இருந்தான் கண்டு கொண்டு எனதேட நெஞ்சாலும். அப்படின்னா இந்த ஆழ்வார் 3 தடவை அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்துட்டோம். 3 தடவை ஜுரம் வந்து தச்சு பழைஞ்சுட்டாராம், தப்பித்து பழைத்தாராம். 3 தடவை ஜுரம் வந்துட்டு 3 தடவை ஜுரம் வந்தாலே சுவாமி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்ற போனோம், தப்பிச்சுட்டாராம். அப்ப அந்த ஜுரத்துக்கு தப்பித்த குழந்தை இருக்கணும். அந்த குழந்தை என்ன பண்ணும், தாயா என்ன பண்ணும், தொட்டில போட்டு அப்படியே வெச்ச கண் வாங்காம பார்த்துட்டே என்ன ஆகுது ஏதாது அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அது உடல்நிலை பாவம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்க இல்லையா. இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து குழந்தை தப்பிச்சு வந்திருக்கணும், அதற்காக தாய் பார்த்துட்டே இருக்கணும். அதே போல இப்ப நம்மாழ்வார்க்கு பெருமாளிடத்துல ஈடுபாடு. 3 மாசம் மோகித்தார். ஒரு குழந்தைக்கு 3 தடவை ஜுரம் வந்துருத்தோம்னா எப்படி அந்த தாயார் தொட்டில போட்டதுக்கு அப்புறம் அந்த தொட்டிலேயே கவனிச்சு கொண்டிருப்பாளோ அதே போல இப்ப நம்மாழ்வாருக்கு 3 தடவை ஏதோ ப்ராப்ளம். என்ன சுவாமி என்ன விஷயம்னா மோகிச்சுட்டான். 3 தடவை மோகிச்சார். மோகித்த உடனே முதல் மோகம் எங்க தெரியுமா, பத்துடைய அடியவர் கிரைவன். 2வது பிறந்தவாறு மறந்தவாரம். அப்படி அந்த 3 மோகித்தார்னா அந்த 3 தடவை மோகித்தடணும். ஓ இந்த 3 தடவை மோகித்து போனபடியால் உயிர் போயிடுமோன்னு நினைச்சுட்டு எப்படியா தப்பிச்சு வந்திருக்கார் தப்பிச்சுட்டு வந்துருக்கேன். இப்ப அந்த குழந்தைய ஜுரத்துல இருந்து நல்ல ஒரு நல்ல திருமையோடு ஐஸ்வன் வரணுமோ. அந்த ஐஸ்வன் வரத்துக்க பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய திருவடி கீழே வைத்துக் கொண்டு ஆழ்வாரை இருந்தான் கண்டுகொண்டு 2ஆம் பாட்டு 8ஆம் பத்து 7ஆம் தேவை 2ஆம் பாட்டு. இருந்தான் கண்டுகொண்டு எனதேட நெஞ்சாலும் திருந்தாத ஓர் ஐவரை தேய்ந்தரமன்னு ஆழ்வார் 3 தடவை இந்த மாதிரி ஆயிட்டார். இனிமே ஆழ்வாரை விடுறதா இல்லை, பிராணம் போயிடுச்சுன்னா எனக்கு ஆழ்வார் தவிர ஒருத்தரும் கிடையாது, கிடைச்சு இவர் ஒருத்தரே எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது அப்படின்றதுக்காக நேரா தன்னோட திருவடி கீழே வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இருந்தான் கண்டுகொண்டுன்னு கண்டுகொண்டிருந்தார். இதற்கு அந்த பாசுர வியாக்கியானத்துல நம்பில ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். இருந்தான் கண்டுகொண்டு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பார்ப்பது கண்டுகொண்டென்னை அப்படின்னு இருக்கு இல்லையா. கண்டுகொண்டென்னை காரிமாறான் பண்டை வல்வினை பாத்தியம். இப்ப நஞ்சியர் வியாக்கியம் பார்த்துட்டு பெரிய வாக்கியம் வியாக்கியம் முடிஞ்சிருக்கு. அப்ப கண்டுகொண்டென்னை காரிமாறுக்கிறான் பாசனம். இப்ப கண்டுகொண்டென்னை காரிமாறுக்கிறான் பாசனம். இது கண்ணன் செலுத்தாமல மதுரகவியாவோட பாசனம்.
இருந்தான் கண்டு கொண்டு எனதேட நெஞ்சாலம் என்கிற பாசனம் நம்மாழ்வார் திருவாழ்விலே 8ஆம் பத்து 7ஆம் திருவாய் 2வது பாசனம். இப்ப நம்மாழ்வாரை பார்த்தது கண்ணனின் பெருமான், அதே போல மதுரகவி ஆழ்வாரை பார்த்தது நம்மாழ்வார். அப்பனா இங்க என்ன தெரியுதுன்னா, நம்மாழ்வாரை பார்த்தது கண்ணன் பார்த்துட்டார். அதே போல இங்க நாம் பார்க்க நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் பார்த்துட்டே இருக்கார். கண்டுகொள்வது 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 இல்லை. இந்த ரெண்டுத்துக்கு மூலம் எது சுவாமி? இந்த ரெண்டும் பகவான் நம்மாழ்வாரை பாக்குறார். ஓ 3-6 மாசம் போகித்தார், ஜுரம் கண்டு போயிருக்கார், என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஏதாகுமோ அந்த பயத்திலேயே தன் திருவடி கீழே வைத்துக் கொண்டு அப்படி பார்த்துட்டே இருக்கார். என்ன ஆகும், குழந்தை நல்லா இருக்கா என்ன இருக்கான்னு பண்ணிருக்காரு. அதே போல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப மதுரகவி ஆழ்வார் என்ன ஆகுமோ என்ன ஆகுன்னு வெச்சக்கன் வாங்காம நம்மாழ்வார் பாக்குறாங்க. இதுக்கு நம்பில்லை வியாக்கியானத்துல இதுல இப்ப திருவாழ்வு வியாக்கியானம் நீ சொல்லிட்டு இருக்கேன். திருவாழ்வு வாங்கியத்தை அதுக்கு ஒரு திட்டம். ஏன் இந்த மாதிரி எதனாலன்னா, ஸ்ரீராமனுக்கு ஒரு அழகான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணா, சுக்ரீவனோடு சீதை கவர்ந்துட்டு போயிட்டான் ராவணன். கவர்ந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து தேடிட்டு வரா. மரமே கண்டாயா கல்லே கண்டாயா நாய கண்டாயா ஒண்ணு கேட்டுட்டு வரா. கேட்டு அந்த துக்கத்தை வந்துட்டே இருக்கச்சே அப்ப சுக்ரீவன் எதிர் வந்தா சுக்ரீவனோடு நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு ஏற்பட்டதுன்னா அக்னி சாட்சியா நான் உனக்கு நண்பன் நம்ம கையை பிடிச்சிருந்தான். கையை பிடிச்ச உடனே ரொம்ப ஆசையா சுக்ரீவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அந்த சுக்ரீவனை என்ன பண்றான்னா, அந்த சுக்ரீவன் என்ன பண்ணா அந்த சுக்ரீவனை விழுந்து சாப்பிடுவா போல பார்த்துட்டு இருக்கான். அதே போல சுக்ரீவன் என்ன பண்ணான்னா இந்த ராமனை விழுங்கி சாப்பிடுறா போல பார்த்துட்டே இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கு. இதான் அம்பியல் வீட்டுல எடுத்திருக்காரு ஸ்ரீராமன் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல என்னன்னா, 2 பேருக்கும் நட்பு ஏற்பட்டது. நட்பு ஏற்பட்டதுமே சுக்ரீவனை ராமன் பாக்குறாரு, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரி ராமனை சுக்ரீவன் பார்த்துட்டு இருக்கான், அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விழுங்கி சாப்பிடுவா போல சுக்ரீவன் பார்க்கறான். அதே போல ராமன் அதே மாதிரி பார்க்கறான். இந்த விஷயத்த திருஷ்டாந்தமா எதற்காக எடுத்தாருன்னா, அங்க இருக்கிறவாரெல்லாம் கேட்டாலாம். என்ன கேட்டான்னா, இப்ப நம்மாழ்வாரை எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பார்த்துட்டு இருக்கணும். 3 தடவை அவருக்கு 3 மாசம் போகித்தபடியாலே அவருக்கு என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ பயந்துட்டு தன் திருவிழிக்கிட வச்சுட்டு இருந்தான் கண்டு கொண்டு இருந்தான் கண்டு கொண்டு இருந்தான் கண்டு கொண்டுன்னு பக்கத்துல வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். இப்ப இந்த வார்த்தையை சொன்னோடனே அங்க இருக்கிறவரெல்லாம் கேட்டாலாம், சுவாமி என்ன சுவாமி நீங்க சொல்றது? நம்மளோட ஒரு சம்சாரி பகவான் சர்வேஸ்வரன். ஒரு சம்சாரியை போய் சர்வேஸ்வரன் பார்த்துட்டே இருப்பானா? ஒத்து வரலையே. ஏன்னா என்னை பொறுத்தலையே ஒண்ணுமில்லாத ஒரு சம்சாரியை போய் நம்மளோட சம்சாரி பகவான் சர்வேஸ்வரன். அப்ப ஒண்ணுமில்லாத ஒரு சம்சாரியை போய் சர்வேஸ்வரனை பகவான் பார்த்துட்டு இருப்பானா? அது பார்க்கறதுக்கு பொருந்தவே இல்லையே. ஏன்னா சர்வேஸ்வரன் மகாலட்சுமியை பார்க்கறான்னு சொன்னா பொருந்தது. சர்வேஸ்வரன் பிராட்டியை பார்க்கிறார். ஸ்ரீச்சதே லக்ஷ்மி பத்னு அப்படின்னு நான் பொருந்தது. ஏன்னா பிராட்டியை பார்க்கிறோம், அவளை பார்க்க இவளை பார்க்க அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அது நல்லா பொருந்தது, அது நல்லா தான் தெரியுது, அது மாதிரி தெரியுது. ஆனா அதுல உண்மையும் இருக்கு. ஆனா அதை விடுத்து சுவாமி நம்மாழ்வார் சம்சாரி தானே, அவரை போய் பெருமாள் பார்ப்பாரா அப்படின்னு இது நம்பில வேணும்னா அந்த இடத்துல பொண்ணு கேட்டோம்னா அதுக்கு திட்டாத சொல்றாரு. என்னங்க சொல்றாரு? ஒண்ணுமில்ல ஒரு குரங்கு, அந்த குரங்க உங்க ராமன் பாக்கறச்சு எங்க நம்மாழ்வார ஏன் பெருமாள் பார்க்க மாட்டார்? ரசிக்கணும் இதெல்லாம். ஒண்ணுமில்ல குரங்கது சுக்கிரன் குரங்குதுன்னு வானர ஜாதி. ஒண்ணுமில்லாத ஒரு குரங்கையே உங்க ராமன் பார்த்து இந்த படம் வேணுண்டே சொல்ற உங்க ராமன்ட்டாரு. அப்ப ராமன் இவரில் சர்வேஸ்வரன் போட்டுட்டாரு. இந்த நம்மாழ்வார பார்க்கறது சர்வேஸ்வரன், அந்த குரங்கு சுக்ரீவனுங்கிற குரங்க பாக்குறது ராமன் தான். அதுவும் என்ன ராமன்? உங்க ராமன். ஒண்ணுமில்லாத குரங்கு உங்க ராமன் அப்படி வச்சுக்கன்னு வாங்கம்மா பாக்குறான்னா எங்க நம்மாழ்வாரை பார்க்கறதுன்னா கசக்கிறதா? அப்படின்னா திருவிருத்தம் திருவாசனம் பெரிய திருவாதிரை பண்ணாரா? பொலிக பாடினாரா? இல்ல ஆத்தியசன குலபத்தின்னு இருந்தாரா? மாதா பிதா இவத்தைய ஸ்தனையாகி இதெல்லாம் பண்ணாரா? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாத ஒரு குரங்கு, அதுவும் நான் பிரயோஜனாந்த பரன் அண்ணனை கொண்டுட்டு எனக்கு ராஜ்யம் வேணும்னு கேட்டவன் அவனையே பார்த்துட்டு இருக்காருன்னா சர்வேஸ்வரன் ஏன் பார்க்க மாட்டான் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இப்ப இது அப்படின்னு தெரிவிக்கிறையா? அதே போல எங்க ஆழ்வார் கண்ணனை பார்க்கறது கசக்கிறதானா கொடுத்து வச்சுக்கணும்ட்டார்.
கண்ணன் அந்த குடுத்து வச்சுக்கணுன்றதுனாலதான் இந்த சரீரத்தோட அழிச்சுட்டு போறேன்றார் நம்மாழ்வார். வேற யாருக்கும் அந்த படிப்பட்ட நிலையே கிடையாது. அதுவே உண்மை இந்த சரீரத்தோட சீவையிட்டு அழிச்சுட்டு போறேன். ஓ இந்த சரீரம் வேண்டாமே, பொங்கன் புலனும் பொறியைந்தும் கரிமேந்திரியும் ஐபூதம் எங்கு உயிரோ பிரகிருதி, இந்த சரீரம் வேண்டாமே வேண்டாமே வேண்டாமன்றது இல்ல இல்ல, இந்த சரீரத்தை கொண்டு போயிட்டு அங்க நிச்சயசூருக்கு கொண்டு போய் காட்டணும். நீங்கெல்லாம் இன்னமோ நிச்சயசூர்கள் நாங்க தான் பக்தி, நாங்க தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறே. இந்த இருந்தருமா ஞானத்துல இப்படிப்பட்ட வைபவத்தோட நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி எத்தனை பண்ணியிருக்கார் இவரை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அத்தனை வைபவம் இருக்கச்சது கசக்கர்தான்னா கசக்கர்னா ஏன் அவர் கொடுத்து வச்சுக்கணும். நம்ம ஆழ்வாரை சேவிக்கிறதுக்கு அவர் கொடுத்து சேவிக்கிறது என்ன, பார்ப்பதற்கு கொடுத்து வச்சு வந்துருக்கிறாங்க. அது இப்ப இது மூவர் அனுபவம் சொல்லலாம். ஏன்னா ராமன் சுக்ரீவனை கட்டாட்சித்தது அங்கங்க வரும். இதுக்கு முன்னாடி ஒரு மூவர் அனுபவம் சொல்லியிருக்கேன். ராமன் சுக்ரீவனை கட்டாட்சித்தது, அதே போல இங்க என்ன நம்மாழ்வார் பகவான் நம்மாழ்வாரை கட்டாட்சித்தது, நம்மாழ்வார் மதுரை கட்டாட்சித்தது. அலப்ய லாபம்னு சொல்லுவாங்க. அலபியம்னா அப்ப கிடைத்ததற்கரியதாக கொடுக்கிறது. அப்ப ஆழ்வாரை கண்டு கொண்டார் போலே ஆழ்வார்க்கு அலபியம் ஆகுமா போலே பார்த்துட்டு இருக்க. ஏன்னா ராமன் சுக்ரீவன் கட்டாட்சத்தை அதனாலன்னா லாபம் யாருக்கு ஒரு விஷயம் பண்ணணும். ராமன் சுக்ரீவனை கட்டாட்சித்தனும் அவன் சொன்ன சுக்ரீவனுக்கு தானே லாபம்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ராமன் தனக்கு லாபமா நினைக்கிறான். சுக்ரீவனை கட்டாட்சித்தது தனக்கு லாபமா. ஏன்னா இப்பேற்பட்ட குரங்கு நாம் நண்பராய் கெடுத்துட்டோமே அவன் நினைக்கிறான். இப்பேற்பட்ட குரங்க நான் நம்பரா கடிச்சிட்டோம்னு இது இப்படி சொல்லலாமன்னா, ஆனா ராமன் அந்த மாதிரிதான் சொல்லியிருக்கான், அந்த மாதிரிதான் பண்ணியிருக்கான். அதே போல இப்ப ஆழ்வாருக்காக கண்ணனுக்காக என்னன்னா ஆழ்வாரை பிடித்தவன் கண்ணன் நினைக்கிறாரு. அங்க ராமன் நினைக்கிறது சுக்கிரவன் கிடைச்சான்னு நினைக்கிறது. இங்க ஆழ்வார் பார்க்க இந்த ஆழ்வார் எனக்கு கிடைச்சாரு அப்படின்னா நான் கிடைச்சது யாருக்கு லாபம்னா தன் பேரா நினைக்கிறான். கண்ணன் என்கிறவன் தன் பேரா நினைக்கிறான். அதே போல இப்ப மதுரை கோவில பார்த்துட்டே இருந்தாடியா நம்ம ஆழ்வார் தன் பேரா நினைக்கிறான். அதுதான் இருத்தும் வியந்தன்னை அந்த இருந்தான் கண்டு கொண்டு, அது மட்டும் இல்ல கண்டு கொண்டென்னை காரிமாறான். கண்டனா இது எனக்கு லாபம் நம்மால் நினைக்கிறார். அந்த மதுரை பார்த்து இருக்கணும். அதனால லாபம் யாருக்குன்னா யாருக்கு மதுரை ஆழ்வாருக்கு இல்ல நம்மாழ்வாருக்கு தெரிவித்தார். எப்படின்னா இப்ப லாப ஆழ்வாருக்கு கண்ணனுக்கு ஆழ்வாருக்கும் தெரிவித்தார் இல்லையா. நம்ம தன் பேரா பட்டார் இல்லையா. இதைத்தான் கண்டு கொண்டென்னை காரிமாறான். அடுத்து பண்டை வல்வினை பாச்சவுல வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். பக்கம் 160. பண்டை வல்வினை பிரவாக நதியாகையாலே அடிகான வல்லாரிலே அந்த வந்தாமையாலே அடியுண்டொன்று அனுபவிக்குமத்தினையரே பிராயத்தத்தை விநாசம் என்று கர்மம் அனுபவிக்க நியாசம் என்கிற பிரமாணத்துக்கு அவ்வருகா அனுபவிப்பது. அவர்களுக்கு கரியகோட திருவிருக்காண்ட மத்தையும் தவிர்த்தா போலே நானும் ஆழ்வார் உத்தேச பாவத்தினே மயர் வர மதிலம் அப்படின்னு தலைச்சீத்தார் ஆழ்வார். இவரும் தமக்கு உபகரத்தை விடத்தை அருளை செய்கிறார். இப்ப பண்டை வல்வினை பாத்தி அருளினான் தெரிவித்தார் இல்லையா. ரொம்ப பழையதான வல்வினை, ரொம்ப பழையதான வலிய வினைகள். அப்பனா சுலபத்துல போக முடியாது. ஏன் வலிய வினைன்றா நம்மாழ்வார் கட்டாட்சிக்க வேண்டிய அளவுக்கு தோணும். நம்மாழ்வார் கட்டாட்சிக்கிற அளவுக்கு அந்த வல்வினை இருக்கான். அப்படிப்பட்ட வல்வினையே நம்மால் ஏன்னா அவ்வளவுதான் வலிய வினையா இருக்குன்னு இல்லையா. என்ன சுவாமி புரியலையே, ஒண்ணுமே இல்லை. ஒருத்தரை ஜெயிக்கணும், சண்டை போட்டு ஜெயிக்கணும்னாலே சுவாமி இவ்வாறெல்லாம் ஜெயிக்க முடியாது, இவ்வாறு நல்ல மல்வித்த வீரர்கள் தான் ஜெயிக்க முடியாது. அவர் வந்தாதான் ஜெயிக்கணும். அவர் வந்தா ஜெயிச்சுடணும். அதே போல அந்த சாமர்த்தியம் அதே போல இங்க என்ன ஆயிடுச்சுன்னா அதே போல ரொம்ப பாவமா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாவமா இருக்கக்கூடியவரு சுவாமி இவெல்லாம் பகவானெல்லாம் இவெல்லாம் போக முடியாது. அப்ப என்ன சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட வல்வினை பண்டை வல்வினை. அந்த பண்டை வல்வினை நம்மாழ்வார் வந்தாத்தான் அந்த வல்வினை போகும், இல்லைன்னா போகாது. இல்லைன்னா அந்த போகுமானா போகவே போகாது. சில இடத்துல அழுக்கு இருக்கும், அநேகம் பாத்ரூம்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கும், கரையெல்லாம் பிடிச்சிருக்கும். அதெல்லாம் போட்டு தேய்ப்பாரு 4 பேர் 5 பேர். அதுக்குன்னு சில பேர் தேய்க்கிறவெல்லாம் இருக்கா, அவனை தேய்க்கிறா இல்லையா. ஆனா சுவாமி இதோட இன்னும் உயர்த்தி யாரா கூப்பிடுங்க அப்படின்னு அவா வந்தாதான் அந்த அழுக்கு போகட்டும் இல்லையா. அதே போல இங்க என்ன ஆயிடுது, அந்த அழுக்கு போகுமா போல இங்க என்ன ஆயிடுது, பண்டை வல்வினை ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய வல்வினை.
அப்படிப்பட்ட பண்டைன்னா அகற்ற முடியாது இருப்பதினால் அந்த வல்வினை வல் வல் வல்ல ரெண்டு விஷயம் இருக்கிறார். என்னன்னா வெல்வினை அனாதி காலமா இருக்கு, அதுவும் பண்டை காலமா இருக்கு. வல்வினை அதான் அனாதி காலமா இருக்குன்றதுனா பண்டை, அனாதி காலம். வல்லன்றதுனா வினை, வலிமையான வினைகள். அப்ப என்னன்னா அவ்வளவு பாபத்தை பண்ணிருக்கேன், அதுவும் இப்பதான் பண்ண சுவாமி, ரெண்டு நாள் 3 நாளா இருக்குன்னா அனாதி காலமா இருக்கு. சுலபத்துல போகுமானா போகாது. அதான் வலியவை பண்டை வல்வினைக்கு பண்டை பாற்றி அருளினான் எனக்கு. அங்க இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வல்வினை, அந்த அன்பினை என்னன்னா என்ன ஒண்ணுமே இல்லாம பண்டை அப்படித அல்லது இதெல்லாம் நாமே என்ன பண்ணுவோம்னா, சில தரம் நாம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அழுக்கு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த அழுக்கை தேய்ச்சிட்டே பார்ப்போம், 4-5 நாள் தேய்ச்சின்னு பார்ப்போம். தேய்ச்சி ஏன் வேட்டிலேயே கரைப்பட்டு விட்டு கரைப்படுத்தின சுவாமி, இது ரொம்ப நல்லா வேஷ்டி சுவாமி, இதுதான் நான் திருநெடுந்தாளுக்கு போயிருந்தேன், இதுதான் பகல்பத்து சாத்துவரைக்கு போயிருந்தேன், இதான் ராப்பத்து சாத்துவரை போயிருந்தேன், இந்த வேஷ்டி தான் சுவாமி மோக்கியம்னா கரை போகாது. 4 தடவை கொடுத்த வச்சு போகாது. அதுக்குன்னு சில பேர்லாம் இருக்கா, அவர்கிட்ட கொடுத்தனா உடனே ஆகணும், அது போயிட்டு இருக்கணும். அதே போல இது மதுரகவியார் வல்வினை. மதுரகவியார் வல்வினைன்னா அந்த வல்வினை போகணும்னா வேற யாராலும் போக முடியாது, வேற யாராலும் போக முடியாது. ஏன் சுவாமின்னா அது மதுரகவியார் நம்மாழ்வார் வந்தாதான் அந்த நிறுவனம். ஏன்னா அனாதி கால சம்பந்தம் இது, அனாதி கால சம்பந்தம் இருக்கிறபடியாதே இந்த வல்வினை போகாதென்றார். இப்ப நமக்கு என்ன தோணும்னா, இப்ப ஆசிரமம் முடிக்கணும், இப்ப என்னன்னா பிரவாகமா வந்துட்டே இருக்கு இந்த வல்வினை. எப்ப தொடங்கியதுன்னு தெரியாது, எப்ப தொடங்கியதுன்னு. அப்ப தொடங்கியது எப்ப தெரியாதோ எப்ப முடியும்னு தெரியாது. ஆனா நமக்கு ஒரு கேள்வி அடிக்கடி ஒருத்தர் கேட்டுட்டே இருப்பா, என்ன சுவாமி, சில பேர்லாம் சொல்லுவா பாருங்க, சுவாமி போன ஜென்மால பண்ண கர்மா இந்த ஜென்மால அனுபவிக்கிறார், அதுக்கு முன்னாடி ஜென்மால பண்ண கர்மா போன ஜென்மால அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டே வரணும். இப்ப போன ஜென்மா போயிட்டு இல்லையா, பல முன் ஜென்மாங்க போறதுமோ. அப்ப பல முன் ஜென்மால இவர் கட்டப்பட்டது இப்ப கட்டப்பட்டு சொல்லுவோம். அப்ப ஜென்மான்னு ஒண்ணு இருக்கு சுவாமி, முதல் ஜென்மமும் ஒண்ணு இருக்கணும். அந்த முதல் ஜென்மத்துல எடுத்துட்டு பாருணும் அப்படின்னு கேட்பாரு சில பேர். முதல் ஜென்மம்னு சில பேர் கேட்கிறா பாருங்க. முதல் ஜென்மம்ன்றது கிடையாது, சாஸ்திரப்படி கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு சுவாமி. அப்ப முதல் கிடையாது, அனாதி. ஜன்மாக்கள் அனாதி, கர்மாக்கள் அனாதி. கொஞ்சம் நல்லா அதை புரிஞ்சுக்கணும். ஜன்மமும் அனாதி, என்னைக்கு பிறந்தது கிடையாது, எப்பவுமே இருக்காது. ஆனா அதே போல கர்மாக்கள் என்னைக்கு பிறந்தது ரெண்டுமே கிடையாது. ஆனா இந்த கர்மத்துக்கோ ஜென்மத்துக்கோ அந்தம் உண்டு, முடிவு உண்டு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜன்மத்துக்கோ அதே போல கர்மத்துக்கோ முடிவு உண்டு, அந்தம் உண்டு. ஆனா ஆத்மா அனாதி, ஆத்மா நித்தியம். ஆத்மாவுக்கு அந்தம் கிடையாது. என்னைக்கு சுவாமி ஆத்மா பிறந்தது கிடையாது, அனாதி. அப்ப என்னைக்கு முடியும், அதுவும் கிடையாது. அப்ப ஆத்மா அனாதி. அப்ப அதே போல ஆத்மா நிச்சயமா இருக்கும். ஆத்மா என்னைக்குமே முடிவு இருந்ததே கிடையாது. ஆனா கர்மத்துக்கோ ஜென்மத்துக்கோ முடிவு உண்டு. எப்ப ஆரம்பித்தது அது கிடையாது, அது கிடையாது. சாரி, எப்ப முடிவு இருக்கோ அது அப்ப ஆரம்பிப்பு இருக்கணும். இப்ப முடிவு இருக்குன்னு சொல்லி இருக்கணும். இப்ப முடிவு இருக்குன்னு சொன்னாலே ஆரம்பம் இருந்ததுன்னா ஆகணும். ஆரம்பம் கிடையாது, ஆரம்பம் கிடையவே கிடையாது. இப்ப ஒண்ணு பண்ணுவோம். இப்ப என்னன்னா அனாதி என்பதனால் ஆரம்பம் இல்லைன்னு தெரியாது, அந்தம் உண்டுன்னு சொல்லி சொன்னபடியாலே முடிவு உண்டுன்னு தெரியாது. அப்ப கர்மங்கள் இப்ப அதே ஆத்மா அனாதியா இருக்கு, நிச்சயமா இருக்கு அப்படின்னா அது என்னைக்குமே இருக்குன்னு அர்த்தம். அதே போல கர்மங்கள் அனந்தமா இருக்கு, எப்பவும் முடியாது அப்படின்னு இருந்துட்டு இருக்க கர்மங்களோ இல்ல ஜன்மங்களோ இனி முடியாது சுவாமி, அதுவும் நிச்சயம். எப்படி ஆத்மா நிச்சயமோ அதே போல கர்மாவும் நிச்சயம், அதே போல ஜன்மாவும் முக்கியம் அப்படி வந்துட்டு வச்சுக்கேன். இந்த காலட்சமா வேண்டாம், எதுவும் வேண்டாம். கோயிலுக்கு போக வேண்டாம். இது சுவாமி எனக்கு தான் தெரியுமே, இதுதான் இந்த கர்மாலாம் இருக்கதான் போகுது, என்ன பண்ணாலும் அது போக போறது கிடையாது, ஜன்மாவும் திரும்பி வரதான் போகுது அப்படின்னு திரும்பணும். ஆனால் ஜன்மாவுக்கு அந்தம் உண்டு, கர்மாவுக்கு அந்தம் உண்டு. சரி, எப்ப அந்தம் உண்டுன்னு வந்துட்டோ அப்ப ஆரம்பம் இருக்கணுமோ, என்ன பாருங்க. அப்ப ஆரம்பம் இருக்கணும். ஆரம்பம் இல்லையா சுவாமின்னா ஆரம்பம் கிடையாது.
ஏன்னா கர்மம் முதலையோடு கூடியது இல்லையா? அப்ப முதலோடு இருக்குன்னு அப்ப துவக்கம் இருக்கணுமோனோ? துவக்கம் இருக்கலாமன்னா துவக்கம் கிடையாது, என்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது. இப்ப பாருங்க, துவக்கம் ஆரம்பம் உண்டுன்னு சொன்னா பெரிய முரண்பாடு வருது பாருங்க. சாஸ்திரம் இதான் சொல்லியிருக்கேன். என்ன முரண்பாடுனா, சரி ஏதோ ஒரு ஜென்மா முதல் ஜென்மா வந்துட்டு இருக்கேன், அன்னைக்குதான் தொடங்கியிருக்கேன் அந்த பிறவி எடுத்தணும். அந்த பிறவி எடுத்தாலே ஒரு கேள்வி என்ன, இதுக்கு இந்த பிறவி எதனால இந்த பிறவி வந்தது அப்படின்னு கேள்வி வரும். எதனால வந்ததுன்னா இதுக்கு முன்பிறவியோட காரணம். அப்ப முன்பிறவி இருக்கான்னு எடுத்தணும். அப்ப அப்படியேதான் வந்துட்டு இருக்கோம். எந்த பிறவி எடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருந்தாகணும். நல்லா பாத்துங்க. அப்ப முதல் ஜென்மா காரணம்னா அது பகவான் காரணம் ஆக மாட்டார். நல்லா பண்ணிக்கோ. முதல் ஜென்மா காரணம்னா அதுக்கு பகவான் காரணம் ஆகவே மாட்டார். அப்ப முதல் ஜென்மாவே கிடையவே கிடையாது. முதல் ஜென்மா வந்துருத்துன்னு வச்சுக்க, அப்ப ஆத்மா எப்ப சுவாமி பிறந்தது? அப்ப இத்தனை நாள் ஆத்மா எங்க இருந்தது? சரி, இப்ப முதல் ஜென்மா வந்ததுன்னு, முதல் ஜென்மா இவர் பணக்காரனோ ஏழையோ வியாதிஸ்டரோ ஏதோ ஒரு எப்படியோ ஒரு பிறக்கிறாரோ, அது அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு எது காரணம்? கர்மா காரணம். அப்ப கர்மா முன்னாடி இருந்ததான்னு கேட்பான். இப்பதானே முதல் ஜென்மாவே வந்துருது அப்படிமா. அப்ப ஜன்மாக்கள் அனாதி, கர்மாக்கள் அனாதி. ஆனா கர்மாவுக்கும் ஜன்மாவுக்கும் அந்தம் உண்டு. என்ன பண்ணுவோம்? கர்மாக்களான ஜன்மாக்கள் அனாதி, அந்தம். அந்தத்தோடு கூடியது. சரி சுவாமி, இப்ப எதுக்கிட்டு சொல்றேன்னா, பண்டை வல்வினை பாத்தி அருளினான். எதுக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட வல்வினைகள் பிராயச்சித்தம் பண்ணியும் தொலைக்க முடியுமா? தொலைக்க முடியாது. அனுபவித்து தொலைக்கிறேன்னு தொலைக்க முடியாது. ஒண்ணு தண்டனை அனுபவித்து தொலைக்கணும், அல்லது பிராயச்சித்தம் பண்ணி தொலைக்கணும். இது ரெண்டுமே முடியாது. ரெண்டுமே என்னால் முடியாதுன்ற. சரி சுவாமி, எதையும் பிராயச்சித்தம் பண்ணி தொலைக்கிற நிலையில இல்ல, அனுபவித்து தொலைக்கணும்னா அதற்குன்னு அனுபவிக்க முடியலாமான்னா முடியாது. ஏன் அனுபவிக்க முடியாதுன்னா உரத்தாழ தெரிவிக்கிறார். நாம ஒரு அரை நிமிஷம் வச்சுக்கோ. அரை நிமிஷத்துல நாம பண்ணக்கூடிய பாபங்களை அனுபவிக்கிறதுக்கு பிரம்ம கல்ப கோடி காலம் வேணுமா? அப்படின்னா பிரம்மாவுடைய கல்பக்கோடி தெரியுமோ? எத்தனை வருஷங்கள்? கோடிக்கான வருஷங்கள். அரை நிமிஷம். அவ்வளவு சாமர்த்தியம் நமக்கு இருக்கு. அவ்வளவு பெரியவா நம்ம, சாமானியப்பட்டவர்ல நம்ம. ஒரு பாவத்தை பண்றோம்னா, சுவாமி நான் பாருங்க அரை நிமிஷம் தான் பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம் வச்சுக்கோ, ஒரு நிமிஷம் தான் பண்ணியிருக்கேன். பிரம்ம கல்ப கோடி காலம் அனுபவிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன்னா எனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்க பாருங்க. அப்ப எப்ப பிராயச்சித்தம் பண்றது, எப்ப அனுபவித்து முடிக்கிறது? முடியாது போட்டிருக்கே. ஏன்னா ஒண்ணுமே ஏன்னா சாமானியம் பண்ணணும். பிராயச்சித்தம் போக்கலாமே சுவாமி, எதையும் பண்ணிடலாமேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன பாட்டி அருளினான். பண்டை வெல்வினை பாட்டி அருளினான். அந்த கர்மங்களை எல்லாம் நம்மாட உரித்தார். எப்படி? ஒரே ஒரு படிமை இருக்கு ஆசிரமத்தில் ஒரு படி. இது நல்ல பாருங்க. இன்னொன்னு தெரிவிக்கிறார். இந்த வியாக்கியானம் முள்ளு மேலும் நடக்கிற மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பண்டை வல்வினை காட்சி அருளினான் இல்லையா? ஏன்னா பகவத் பக்தியையும் சேர்த்து ஒழித்தார்னார். பகவானுடைய மேல பக்தி வருமான்னு காத்துட்டு இருக்கோம். அந்த பகவத் பக்தி என்பது ஒரு வல்வினையா வச்சுட்டு ரொம்ப ஜாகிரதையா வியாக்கியானம் பண்ற. நாளைக்குதான் அது பார்க்கப்படும். பண்டை வல்வினை இதுதான் மத்தவெல்லாம் காமிக்கவே இல்லை. பண்டை வல்வினை பாத்தியன்னா இதுதான் முள்ளு கம்பி மேல நடக்கிறா போல வியாக்கியானம். இது கொஞ்சம் கரணம் தப்பினா மரணம், கீழ் வந்தாச்சுன்னா போச்சு. அதே போலதான் இங்க என்ன, பகவத் பக்தியை சேர்த்து ஒழித்தான்னா. ஏன்னா பகவத் பக்தினை என்பது பண்டை வல்வினையாகும். பண்டை வல்வினை சப்தத்துல பகவத் பக்தியை சேர்க்கலாமா? பக்தி கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கோம். அது சேர்க்கலாமா சொன்னா? அப்ப பழைய பின்னணி சுலபத்துல போகாது. அப்புறம் நமக்கு எத்தனை நாள் இருக்குன்னா இந்த நாள் இருக்கணும். அப்ப பகவத் கம்பெனி போகுமானா போகாதே சுவாமி. அப்ப இவரு பகவத் பக்தியும் சேர்த்து பண்ணியிருக்காருன்னா பண்ணாரு. அப்ப இவரு பகவத் பக்தி இருந்தது. எங்க இருந்தது? கரியகோல திருவுருக்கான் பண்ணான்னு சொன்னாருனோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி. பகவத் பக்தி இருந்தா அது ஒரு வினையா சுவாமி? அது வினைய? அது என்ன பண்ணலாமா? அந்த வார்த்தை சொல்லலாமா? சொல்லலாம்னா மதுரை கவியாரு சொல்லியிருக்காரு. அதையும் சேர்த்து சொன்னார். என்னன்றது நாளை கார்த்தால பார்க்கலாம். ஆழ்வார் பெருமானார் ஜீவத்யுடீசன் ஆச்சாரியன் திருடீசன் பகவதாள் திருவடிகளே சரணம். சந்தேகம் இருந்தாங்க அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் ராமானுஜன் சொன்னது ஆச்சரியமான பாசம் கூறும் சமயங்கள் ஆறும் குறைய ரொம்ப ஆச்சரியமா எடுத்திருக்கார். என்னன்றது அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன்.
ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜா திருவடியை சேவிச்சுக்கிற சுவாமி. அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி திருவடியை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் அடியே நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமதி பண்ண பாவம் எல்லாம் தெரிஞ்சு தெரியாம என்ன 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 பண்றோம் பார்த்தனா அது எத்தனை கோடிய லட்சமா எத்தனை வாயில வார்த்தையே இல்லை. அவ்வளோ எப்படி அது தீக்கிறதுனே தெரியாது. அப்படி பண்ணிட்டு இருக்கோமே சுவாமி. நம்ம எல்லாம் ராமாய திருவடி ஒண்ணுதான் இப்போ நமக்கு உய்ய ஒரே வழி உடைய திருவடின்ற மாதிரி. ஆனா அது வரமாட்டேங்கிறதே சுவாமி. நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா ஆத்து சந்தர்ப்பம் சூழ்நிலை வயசானா பெரியவன் அது வரதான் செய்யறது. அது என்ன பண்ண அதுதான் சுவாமி கொஞ்சம் இதா இருக்கு. வந்துடும் போக போக காலக்ஷேபம் கேட்க கேட்க கட்டாயம். காலக்ஷேபத்துக்கு ஒரு வைபவம் உண்டு, நிச்சயம் உண்டு. இல்ல சுவாமி நம்ம நினைக்கிறோம் நான் இப்படிதான் நினைப்பேன் இப்படிதான் வாழ்வேன். ஆனா அது சந்தர்ப்ப சூழ்நிலை மாற வேண்டி வருது. இப்போ பாருங்களேன், இப்ப கல்யாணம் கருத்து எங்க போறோம் வரணும் சந்தர்ப்பம் மாறுறோம். நம்ம சொரூபத்தை இருக்க முடியாது. அங்க போக வேண்டியிருக்கு, ட்ரெயின்ல போறோம், ஃபிளைட்ல அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம இப்படிதான் இருக்கணும்னு அப்படிதான் வாழ முடியாத போது மனசு வருத்தமா இருக்கு. ஆனா உங்களுக்கு சுகமா வச்சுட்டாச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு என்ன தெரியுமா ஏற்படும்? இங்கேயே நல்லா சுகமா அனுபவம் கிடைக்கிறது போங்க. எதுக்கு நான் சிவைகள்னு போகணும்? வேற வெறுப்பு ஏற்படணும். இந்த வெறுப்பு ஏற்படணும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணாதானே வெறுப்பு வரும். சுகமா வச்சுட்டான்னு வச்சுக்கேன், நல்லா இருக்கு சுவாமி. ஒரு 2 ஜனமா கழிச்சுட்டு நான் நிதானம் வரணும். இப்பவே நான் சரணாதி பண்ணிட்டேன், வாஸ்தவம் தான். ஆனாலும் ஒரு 2 ஜனமா இங்க நல்லா சுகமா இருக்கு, இங்கே ஆரம்பிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. பகவான் அதுக்குதான் இந்த நிலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா 2வது அது பண்றன்னா வேண்ட பண்ணல, அவரவருடைய கர்மா. அந்த எத்தனையோ ஜன்மால பண்ணப்பட்ட கர்மா எல்லாத்தையும் இந்த ஜன்மாலத்தையும் எல்லாத்தையும் தொலைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒருத்தர் 10 நாள் லீவ் போட்டார், 14 நாள் ஆபீஸ்க்கு வந்திருக்கார். 10 நாள் வேலையை நீ செஞ்சு ஆகணும்ன்றார். இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சானோ என்ன பண்ணுவார் அவர்? பாவம் என்ன பண்ண, எவ்வளவு சிரமம். அதே போலதான் 10 ஜென்மா எத்தனோ ஜென்மால பண்ணப்பட்ட பாவங்கள் அது அத்தனை ஒரே ஜென்மால முடிக்கணும்னா என்ன பண்றது? பண்ணித்தானே ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா அதை நம்ம சிரமமா எடுத்துக்காம பகவானுடைய இச்சையாக வந்திருக்கு, இருக்கட்டும். நம்ம பகவத் கைங்கரியத்தை தவிர மற்றது கிடையாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஆந்தனை என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டு அவ்வளவுதான். மற்றது கர்மா தான் நம்ம எல்லாம் இதெல்லாம் நம்மளால அந்த கிட்ட போக முடியாம இருக்கிறது கர்மா தான் தடுக்குது. பகவானுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, என்னுடைய கர்மத்தின். ஆனா அப்படிப்பட்ட கர்மாவை கொடுக்கறது பகவான் தான். ஏன்னா கர்மாவுக்கு ஞானம் கிடையாது. அதுவே நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணி இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கணும், அதுக்கு ஞானம், அது அச்சித்தது. அந்த தர்மத்துக்கு தகுந்தாப்புறம் தண்டனையை கொடுக்கறது பகவான். அது நன்னா தெரியுது சார். முன்னைக்கு இப்ப நன்னா மாறிருக்கும் தெரியுது. பட் இன்னும் மாறணும். அவர் இவ்வளவு கேட்கறதுக்கு இன்னும் மாறணும்ன்ற எண்ணம் இருக்கு. பட் ஆனா மாற முடியலையே, மாறலையே. வரும் போக போக வரும். அதாவது முன்னைக்கு மாறிக்கும். ஆனா இவ்வளவு காசு முயறதுக்கு இன்னும் மாறணும். ஆனா மாறணும்ன்ற நம்பிக்கையில தான் இருக்கும். தெரியல சுவாமி, எப்ப மாறும் தெரியல சுவாமி. வரும் போக போக. அடியே ஸ்ரீமதி ராமானுஜன்.